விஜயனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை திரைப்படம்னா எனக்கு தெரிஞ்சு இப்போது உனக்காக அந்த படத்தை தான் அவருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ரேசிங் ஸ்டாராக ஆக்கின படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்தின் போது விஜய் எப்படி இருந்தார்? இல்லை, அவர் அந்த படத்தை அப்போவே இன்றைக்கி அவருக்கு என்ன திறமை இருக்கோ இதே திறமைகள் அப்பவும் இருந்தது. அவர்கிட்ட எல்லா திறமையும் உள்ளடக்கிய ஒரு தலை சிறந்த நடிகராக இருந்தார். நான் வேந்துட்டேன் உண்மையிலே. ஏன்னா நான் விஜய் அதுக்கு முன்னாடி விஜய் நடித்த படங்கள் பார்க்கவே இல்லை. நான் வந்து அப்போ தான் சேட்டலைட் டிவிகள் வந்த புதுசு. விஜயுடைய ரசிகன் தேவானுடைய பாடல்கள் மட்டும் பார்த்துட்டு தேவாலாம் பார்த்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுறாரு, சுறுசுறுப்பாக இருக்காரு, இவரை போடலாமேட்டு தான் ஒரு ஐடியாவில் தான் போட்டிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஒரு லெங்க் டைலாக் ஒன்று அந்த சீன் படத்தில் கிடையாது. பூதப்பாண்டின்ற ஒரு கோயிலில் எடுக்கிறேன். அன்னைக்கு வந்து அந்த லெங்க் டைலாக் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் சொல்கிறேன். நான் சொல்லும்போது ஒரு கண்ணை மூடிட்டு அப்படியே கேட்டார். ஓகே சார், டேக் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஒரு நக்கல் பண்ணுறாரான்னு நினச்சேன். ஒரு தடவை சொல்லியிருக்கேன், கண்ணை மூடி கேட்குறாரு. கேட்டுட்டு டேக் போகலாமான்னா இல்லை சார் டேக் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. சரி ஓகே பார்த்துருவோமே அப்படின்ட்டு பார்த்தா அசைச்சிட்டார். நான் அவ்வளோ பெரிய லெங்க் டைலாக வேறு மாடுலேஷன்ஸோட அவ்வளோ வேரியேஷன் இருக்கும் அந்த டைலாக்ல. அதை அழகாக பர்ஃபெக்டாக எக்ஸ்பிரஷனோட வந்து பேசி காமிச்ச உடனே வேந்துட்டேன். இவன் பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கு, எங்கேயோ போகிறா போல இருக்குன்னு. அன்னைக்கு ஃபுல் டே ஷூட்டிங்கில் எதுவுமே ரெண்டாவது டேக் கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது டேக் கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக. ஆமாம், விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ எதிர்பார்க்குறோமோ அதோட பெட்டராக தான் இருக்குது. 100% பெட்டராக தான் இருக்குது. அப்போ நான் அந்த படத்தில் விஜயை கமிட் பண்ணியிருக்கும் போது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல. அந்த படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து அந்த கதை ஃபுல்லாக கேட்டுட்டு எக்ஸ்ட்ரானரியான கதை, இந்த கதையில் இந்த பையனை ஹீரோவை போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த பையனால் இந்த வெயிட்டை தாங்க முடியுமா, அந்த கேரக்டருடைய இதை தாங்க முடியுமா, தப்பாக பண்ணுற வேறு ஹீரோ போடு, கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ போடு, ஜமாச்சிடுவான். வருஷம் 16 எப்படி அசத்தினா அதை மாதிரி அசத்தம். அப்போ வருஷம் 16 ஒரு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆகி ஓடின படம். 89 ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஓடின படம்னு வச்சுங்களேன். கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ வந்தால் கலக்கிடுவாப்பில் அப்படின்னு சொன்னாப்புல. இல்லை சார், இந்த பையன் கரெக்டாக இருப்பாப்புல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி தான் போனேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்போ செல்ஃபோன் வந்த புதுசாக நான் என்கிட்ட செல்ஃபோன் கிடையாது. செல்ஃபோன் பேஜர்லாம் வந்த புதுசு. அப்போ தான் நான் வந்து ரூமில் இருந்து எஸ்டிடி போட்டு நான் அவருக்கு அந்த ஆர்டிஸ்ட் அவர் மெட்ராஸ்லேருந்து 2 நாள் கழிச்சு வந்து ஜாயின் பண்ண போகிறார் எங்கள் ஷூட்டிங்கில். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். சார் நீங்கள் சொன்னீங்களா சார் இந்த பையனை வச்சு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறது குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரின்னு சொல்லி. குருவி தலையில் பனங்காய் இல்லை சார், பாறாங்கல்ல வச்சா கூட இந்த குருவி தாங்கும் சார். அப்பேற்பட்ட டேலண்டட் சார் அந்த பையன். வாழ்க்கையில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 படம் எடுத்திருக்கேன், ஒரு 6-7 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. இவ்வளவு தலை சிறந்த ஒரு நடிகை, இவ்வளவு டேலண்டட், டான்ஸுன்னா பிரமாமா ஆடுறாப்புல, ஃபைட்டுன்னா பிரமாமா பண்ணுறாப்புல, ஹார்ஸ் ரைடிங்கும் ஊட்டியில் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தோம், அதுக்கப்புறம் தான் எடுத்தோம். ஊட்டியில் ஹார்ஸ் ரைடிங் அவரே ஒரு மலை உச்சிலேருந்து குதிரையில் வராரு. ஹார்ஸ் ரைடிங் தெரியும். இப்படி எல்லா திறமைகளையும் சகல திறமைகளையும் உள்ளடக்கிய ஒரு சகலகலா வல்லவன் தான் விஜய். அந்த யங் ஏஜில் அப்போ அவ்வளோ பெரிய டேலண்ட் சார். எப்படி இந்த பையனுடைய இவ்வளோ பெரிய திறமை வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு. இவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வருவார் வேணா பாருங்கள். அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி மெட்ராஸுக்கு வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ்ட்டையும் நீங்கள் வேணால் லட்சுமி மூவி மேக்கர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் நான் சொல்கிறேன், இந்த விஜய்ன்ற எஸ்ஏசி சாருடைய பையனை தயவுசெய்து கமிட் பண்ணி வைங்க, அவர் பெரிய ஸ்டாராக வரப்போறாரு, பெரிய ஸ்டாராக வரப்போறாருன்னு எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் நான் ஒரு பிஆர்ஓ மாதிரி இருந்தேன் அவருக்கு. அவ்வளோ கேன்வாஸ் பண்ணேன். சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் அந்த படம் காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, இப்படி பல படங்கள் வெற்றியாகி அதுக்கப்புறம் குஷியெல்லாம் ஓடி சூப்பர் ஸ்டார் ஆகி இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ஆமாம், எங்கள் வீட்லேயே பயங்கர ஃபேன்ஸ் பார்த்த போஸ் பையன் ஸ்ரேன். ஐயா எப்போயா விஜயோட படம் பண்ணுவீங்க? சின்ன பையன். நம்ம ஊரில் இருக்கப்போ ரஜினி சார் ரசிகராக இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம குடும்பங்களில் அடுத்த கட்டமாக வரவங்க அவருடைய ரசிகராக இருக்காங்க. அதோடைய இன்னொரு வடிவமாக தான் அதை பார்க்குறாங்க, அப்படி தான் கேட்குறாங்க. அது 2 பேருக்கும் வந்து எப்பயுமே கேட்டே இருப்பாங்க, எப்போ விஜயோட படம் பண்ணீங்க. அப்புறம் ரொம்ப குரல் கேட்கும், ரொம்ப இடங்களில் போகிறப்ப எல்லாம் விஜய் சாரோட எப்போ படம் பண்ணீங்க. 3 தடவை ஜாயின் பண்ண வேண்டியது. ரன்னில் மிஸ் ஆச்சு, சண்டைக்கோழியில் மிஸ் ஆச்சு, வேட்டையில் மிஸ் ஆச்சு. அது தெரியாமையோ அது அமையாமல் போயிடுச்சு. நானும் ஒரு முறை முயற்சி எடுக்கிறேன், அது கரெக்டாக வரல. ஆனால் வந்து இப்போது நான் ஒவ்வொரு படத்தையும் தேட்டரில் நாளே அவருடைய படத்தை நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் தேட்டரில் ரிலீஸில் பார்க்குறேன். நான் அவர்கிட்ட ட்ரை பண்ண காலத்தை விட இன்னும் கொஞ்சம் கூட ரேஞ்ச் அதிகமாக இருக்கார், இன்னும் கொஞ்சம் கூட ஃபைன் டியூன் ஆகிட்டார். ரொம்ப நான் ஊர்லேருந்து பார்க்குற ரஜினி சார் அளவுக்கான அந்த கிரேஸு, அவர்கிட்ட அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஃபைன் டியூனிங்கான பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸ்கிரிப்டு கதை மட்டும்தான் சார். ஏன்னா இப்போ யாருமே சொல்ல மாட்டாங்க, சேர்ந்தது பிறகு தான் சொல்லுவாங்க, சார் உங்கள் ரன்னு சண்டைக்கோழி அவருடைய இது இப்படிலாம் எதிர்பார்த்தோம் சார்னு பெரிய பட்டியலோடு வருவாங்க. யாரும் இப்போ சொல்லவே மாட்டாங்க. படம் வந்தது பிறகு தான் எல்லாமே பேசுவாங்க. அப்படி நடக்குதுன்னா அது வந்து கதை தான் தீர்மானிக்கும். உண்மையிலே அப்படி ஒன்று வந்துருச்சுன்னா கிளம்பி நான் நேரடியாக போயிடுவேன். சார் இப்படி ஒன்று இருக்குது, என்ன பண்ணுறீங்களான்னு. என்கிட்ட இல்லை. விஜேந்திர பிரசாத் சார் ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னார், அதையும் ஒரு தடவை சொன்னோம். அவரும் ஆர்வமாக கேட்டாங்க. அது வந்து அது வேணான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன்னா அதில் ஒரு சின்னதாக ஒன்று, அதுலேயும் ஒரு இது இருந்துச்சு, ஒரு கை இப்படி லைட்டாக பாகப்பிரிவிடம் கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுக்கணும். நான் இப்படி கை வச்சுக்கிறதானா அவருக்கு யோசனை. அதில்
எப்படி வரும்னு ரொம்ப ஓடி இருக்கு, அது நின்றுடுச்சு, நடக்கலை. ஆனால் நானும் ஒரு கதை எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்படி ஒரு கதை வந்துச்சுன்னா நானே ஆர்வமாக இருக்கேன். உங்கள் அந்த ரசிகர்கள் கேட்குற மாதிரியே தான் அந்த ஆர்வத்தோட தேரில் படம் பார்க்குறப்ப எனக்கே அது பிடிக்குது. அவரோட பண்ணணும்னு ஆசையும் இருக்குது. பண்ணால் அதை வந்து கரெக்டாக பண்ணணுமே, சரியாக பண்ணணும்னு. ஏன்னா அவருடைய மார்க்கெட்டு, அவருடைய ரசிகர்கள் இன்றைக்கி பெருசாகிடுச்சு. எந்த தப்பு நடந்தாலும் 2 பக்கமும் இதாகிடும். கரெக்டான ஸ்கிரிப்ட் வரணும். ஸ்கிரிப்ட் வந்தால் தைரியமாக போய் நான் நின்றுவேன். சார் இந்த மாதிரி கதை இருக்குது சார். விஜய்க்காக இந்த கதையில் ஏதாவது மாற்றங்களை பண்ணீங்களா? ஆமாம், நான் வந்து இப்போ எனக்கு இந்த அதில் ஃபைட் வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து நான் 2 ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருந்தேன். கதை சொல்லும்போது அது விஜய் சார்கிட்ட சொல்லலை. நான் அவர் என்கிட்ட கேட்டது எனக்கு 2 ஃபைட்டு வேணும்னாரு. எனக்கு சிரித்தேன். நான் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டார். இல்லை சார் இருக்குது, நான் உங்ககிட்ட கதை சொல்லும்போது சொன்னேன். பார்த்தீங்களா, மறக்கிறீங்களா, எங்கெங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் கரெக்டாக சுச்சுவேஷனை சொன்னேன். அதான் தேவைப்படுது, இருக்குது, வாங்கி நல்லாயிருக்காங்க, அதுதான் சொன்னார். வேறு எதுவும் சொன்னார். அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது விஜய் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தார்? விஜய் சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டர்ஸை வச்சு பண்ண அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் தான் வந்து ஒரு டைரக்டர் ஓகே பண்ணுறாரு. அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு ஐயோ இவன் சரியாக பண்ணணுமேங்கிற பயம் அவருக்கு இருக்குது, என்னை விட. இப்போ நான் போய் பண்ணணும்னு நினைக்கிறதை விட ஐயோ இவன் நல்லா பண்ணணுமே, இல்லைன்னா சொதப்பிடுவானே, புது பையனாச்சு அப்படிங்கிற பயம் அவருக்கும் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவார். அங்கே போய் உட்காந்துருப்பார். நான் வந்து இங்கே ஷார்ட் கம்போஸ் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டரையும் நடித்து பார்த்துட்ருப்பேன். நவரவே மாட்டார். அங்கே போய் சேர் போட்டு உட்காந்து நான் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்களை என்ன பண்ணீங்க, அதாவது பண்ணிக்காமீங்க அப்படிம்பார். அப்போ தான் நமக்கு தெரியும் அங்கே வந்து நம்மளை தான் பார்த்துட்டு தனியாக எங்கே என்னமோ உட்காந்துருக்காரு நம்ம அடிச்சுட்டு போனால் அங்கே உட்காந்து நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பார் இவர். அப்புறம் இங்கேருந்து வந்து இப்படி பண்ண அப்படின்னா நல்லா இருக்குது, அதை பண்ணுறேன் அப்படின்னு மனசில் ஏற்றிட்டு பண்ணுவார். ஸோ நம்மளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவார். நம்மளை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். நம்ம சொல்கிறது அவர் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா கூட நான் அப்படின்னு இருப்பேன். என்ன யோசிக்கிறீங்க, இங்கே வாங்க அப்படிம்பார். என்னது இல்லைங்க ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம தப்புன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அது இது நீங்கள் பண்ணால் எப்படி பண்ணுவீங்கம்பார். அப்புறம் நான் வந்து பண்ணி காமிச்சேன்னா இதை சொல்ல வேண்டியதுன்னு அப்படிம்பார். ஸோ நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இது என்னடா இது வேறு கொஞ்சம் எமோஷன் கம்மியாகவோ அதிகமாகவோ சொன்னால் கொஞ்சம் திருத்துன்னு முடிச்சிட்டு இருப்பேன். நான் இப்போ என்ன பண்ணுங்கம்பார். அப்புறம் நான் போய் பண்ணி காமிப்பேன். ஓ இதுக்கு இவ்வளோ எமோஷன் அதை நடிப்பார், அதை நடிச்சு காட்டுவார். ஸோ அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு வந்து விஜய் சார் கிடச்சாருன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஹீரோ விஜய், தயாரிப்பாளர் சௌத்ரி இவங்கெல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? விஜய் சார் பயங்கர ஹாப்பியாயிட்டார். பயங்கர ஹாப்பியாயிட்டார். விஜய் சாரை விட சேசி பயங்கர ஹாப்பி. ரொம்ப சொல்ல முடியாத ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷத்தில் குதிக்கலை அந்த மாதிரி ஒரு. ஏன்னா படம் நல்லா வருதுங்கிறது தெரியும். பட் இவ்வளோ எமோஷனும் சென்டிமெண்ட்டும் சேர்ந்து, ஏன்னா ரீரெக்கார்டிங் பண்ணும்போதே வந்து சார் ஃபஸ்ட் ரீல் பார்த்தவங்க இப்போலாம் வந்து ஒரு ரீலாக தானே பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் ஃபஸ்ட் ரீல்னால் 20 பேர் செகண்ட் ரீல், 30 பேர் தேர்ட் ரீல். க்ரௌடு ஏறிக்கிட்டே இருக்குது ரீரெக்கார்டிங்குள்ளே. அது என்னடா இவ்வளோ க்ரௌடு வருது பார்த்து சார் அவங்க மியூசிஷியன்லாம் சொல்லி க்ரௌடு ஏற்றி ரீரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே அவ்வளோ க்ரௌடு இருக்கும். கிளைமாக்ஸ்க்கெல்லாம் குமிச்சிட்டாங்க சார் தேட்டரில். என்ன கிளைமாக்ஸ்ன்னு தெரியலையே அப்படின்னு நிற்கிறேன். ஸோ அங்கேருந்தே இது பெரிய ஒரு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் அந்த படம் வந்து யாரை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஜோல்ட் ஆகும் அந்த டைமில். இப்பயுமே பார்க்குறாங்கங்கிறப்ப அது அந்த டைமில் பெரிய ஜோல்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிட்டார் விஜய் சார். நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய முதல் படத்தினுடைய கதாநாயகன் விஜய் இல்லையா? நான் வந்து என்ன கிட்டத்தட்ட 6 மாதம் விஜய்ட்டு ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ ஒரு நாள் 6ஆவது மாதம் ஒரு நாள் போகும்போது இப்படி ஏதோ ஓடும்போது இப்படி வந்து பிடிச்சிச்சு விஜய். அப்படி திரும்பி பார்த்தா விஜய் என்னண்ணே நீங்கள் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க. நான் சொன்னேன் வந்து இல்லை தம்பி, நாங்கள் வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு நாளைக்கு நல்ல கதை பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லும் போது தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும். நான் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்கள் 2 பேருக்குள்ள நான் பேசினது. ஆக்சுவலாக வந்து விஜய் ஒரு பண்ணும்போதெல்லாம் என்னென்னா ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சின்சியராக. அப்போல்லாம் முதுகில் வலி, அப்போ முதுகில் வலிக்கும் போதும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் நிறையா அப்போ பார்த்தேன். இன்றைக்கி இவ்வளோ உயரமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பெரிய டெடிக்கேஷனாக வந்து வழியையும் பார்க்காம ஒர்க் பண்ண ஆள். இதுதான் எனக்கு அந்த அனுபவம். சித்திரம் பேசுதடி கதை விஜய் மனசில் வச்சு நீங்கள் எழுதின கதையா? சித்திரம் பேசுறி பண்ணி முடிச்ச பிறகு
விஜய் வந்து ப்ரிவியூ ஷோக்கு வந்து பார்த்துட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒன்று பண்ணுங்கண்ணே அப்படின்னு நான் சொன்னேன், இந்த படமே உங்களுக்கு தான் எழுதுனது அப்படின்னு. உடனே என்ன பண்ண லிஃப்ட்லேயே கழுத்தை பிடிச்சி திரும்பி இந்த பக்கம் பிடிச்ச கழுத்தை இப்போ இந்த பக்கம் பிடிச்சி அந்த லிஃப்ட் செவரில் வச்சு அழுத்து ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. நான் சொன்னேன் வந்து நான் சொல்லியிருப்பேன் விஜய், இல்லை உங்களுக்காக தான் எழுதினேன், அதாவது திருன்னு எழுதுனதே வந்து விஜய்க்கு தான் எழுதுனது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்பயாவது ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணுவேன், ஒரு சின்ன சிரிப்பு, அவரும் சிரிப்பார், நானும் ஒரு சிரிப்பேன். இதோட எதுவுமே இது வரைக்கும் எந்த இதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க அம்மா தான் எனக்கு பயங்கரமாக ஃபோன் பண்ணாங்க. ஒவ்வொரு படமும் எனக்கு வந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி படம் சைக்கோ, பிசாசு பார்த்தது, சைக்கோ தான் கால் பண்ணல, மிச்சம் எல்லா படத்துக்கும் கிட்டத்தட்ட கால் பண்ணி பேசுவாங்க. பூவே உனக்காகல நம்ம ரொம்பவும் நல்லா தான் வேலை பார்த்துட்ருப்போம். விஜய் சார் நல்லா ஒரு ரைட் டைமில் வருவார். அவர்கிட்ட ரொம்பவும் டெடிகேஷன் இருக்கும். அந்த ரைட் டைமில் வருவார், ரைட் இதில் ஒர்க் பண்ணுவார், சைலண்டாக தான் இருப்பார். காஸ்டியூம்ஸ் கொடுக்கறது என்னோடய வேலை இருக்கும். அதனால் நான் அவரோட ரொம்பவும் டச்சில் இருப்பேன். நல்லா பேசிட்டு நல்லா இருப்போம். அந்த அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுவாங்க. அப்போ டப்பிங் கூட நாங்கள் தான் எடுப்போம். டப்பிங் பேசுகிறதுக்கு அவர் ஏர்லி மார்னிங்கில் வருவார், போவார். 6-7 மணி அந்த மாதிரி வந்துட்டு வேறு ஷூட்டிங் இருக்கும் இல்லையா, அவருக்கு லோக்கல் ஷூட்டிங் இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு போவார். சவுண்ட் அண்ட் லைட்டில் ஏவிஎம்மில் தான் நாங்கள் எடுப்போம். பெரும்பாலும் சங்கீதா நடித்தாங்க அந்த படத்தில். ஆமாம், சங்கீதாவோட ஹைட்டுக்கு நான் தான் ரைட்டு. அதனால் விஜய் பக்கத்தில் முதல்ல நான் தான் நின்று லைட்டிங்கெல்லாம் சரி பண்ணிக்குவோம். இல்லைன்னா சங்கீதா மேடத்தோட அந்த இதுக்கு நம்ம நின்று ரெடி பண்ணிக்குவோம். பெரும்பாலும் அவர் ரொம்ப சைலண்ட்னால எனக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் இது இல்லை. பட் அந்த பசங்க எல்லாருமே என் கூட ரொம்ப நல்லா அப்பவும் பேசுவாங்க. எப்போவுமே நான் விக்ரமனுக்கு அதுதான் முதல் படம் விஜயோட. விக்ரமன் சார் கூட ஒர்க்கு பண்ண யாருக்கும் அவரை கூட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வருத்தமாகவே கோபமாகவே தான் இருப்பாங்க ஹீரோக்கள். அது ஏன்னு எனக்கு தெரியல. அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்வார், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். இப்போ இன்றைக்கி வந்து சரத்குமார் தலைகளாக நின்னார்னாலும் ஒரு சூரிய வம்சத்தை வேறு யாரும் அவருக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஒரு நாட்டாமையை வேறு யாரும் கொடுக்க முடியாது. அந்த படம் பண்ணும் பொழுது ஒரு மாதிரி டக்கஃபராக தான் சண்டையாக தான் இருக்கும். விஜய் சார்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் விக்ரமன் சாருக்கு இல்லை. ஏன்னா விஜய் சாரை விக்ரமன் சார் ரொம்பவும் லைக் பண்ணி தான் படம் பண்ணார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பையனை. யூத்து படம், அவருக்கு யூத்து கையை வச்சு படம் பண்ணணுங்கிறது விக்ரமன் சாருக்கு ஒரு எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதில் ஒன்றும் இது இல்லை. நாங்கள் எங்களுடைய சில சட்டைகள் அவர் போட்டுக்கிறதுக்கு சங்கடப்படுவார். நாங்கள் கொஞ்சம் சிகப்பு கலராக ராமராஜன் சாருடைய ஜிகினா கலர்லாம் கொடுப்போம். சில கோட் ஷூட்டு கூட அவருக்கு நாங்கள் சூட் ஆகுமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் அவர் இது இல்லை, ரொம்ப சைலண்ட் தான். அந்த படத்துக்காக அவரோட ஸ்டைலான ஹேர் வச்சுருந்தார். ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு வில்லேஜ் தனமாக தான் இருக்கும். அந்த ஹேர் ஒரு மாதிரி டைப்பாக தான் இருக்கும். எங்களுக்கு ஒரு சாங் மட்டும் பேலன்ஸ் இருந்தது, ஓ பியாரி பானி பூரி பம்பாய் நாரி, அந்த மாதிரி. அவர் ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருந்தார். அந்த டேட்டுக்கு அப்புறம் நம்ம உள்ள முடியல படம், அந்த சாங் இன்னும் முடியல. திடுக்குன்னு பார்த்தா ஹேர் கட்லாம் பண்ணிட்டார், வேறு படத்துக்கு போயிட்டார் அவர், அடுத்த படத்துக்கு. அப்போ விக்ரமன் சார் ஷாக் ஆகிட்டார், என்னது இப்படி முடிய வெட்டிட்டார், டேட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்படின்னு. விஜய்க்கு நல்லா தெரியுது ஒரு பாட்டு தான் பேலன்ஸ் இருக்குங்கிற அந்த விஷயம் இருக்குது. வேறு ஒன்றும் பேட்ச் ஒர்க் ஷார்ட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரில. நாங்கள் ஒன்றும் எப்படி ஒன்றும் எடுக்கலை. அது எடுத்தோம் லோக்கலில் குயின்ஸ்லேண்டு அந்த மாதிரியான இந்த பக்கம் ஒரு ஸ்டுடியோ, இது பார்க்கு, அமேஸ்மெண்ட் பார்க்கு. அதில் இப்போ பார்த்தா அது ரைட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பையனை என் பேரன் வரான்னு பாட்டையும் தாத்தாவும் கற்பனை பண்ணி பார்க்குறான். அந்த பையன் ரொம்ப மாடர்னாக பயங்கரமாக ஸ்டைலாக பேண்ட் ஒரு மாதிரி விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஸ்டைலாக தான் இருக்கிறான். நிஜமாக வந்து இறங்குற பையன் ஒரு சாதாரண பையனாக இருக்கிறான். கரெக்டாக தான் இருக்குது. அவரை ரொம்ப ரசித்து எடுத்தார் விஜய் சாரை வச்சு, ரொம்ப ரொம்ப விரும்பி தான் எடுத்தார். அதுக்கப்புறமும் கூட விஜய் சார் கூட ஏதோ ஒரு படம் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். அது ஏதோ ஆமாம் பகவதிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமாம், ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக. ஆமாம், அதாவது விக்ரமன் சாரையோ நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம். விஜய் சார் வந்து இன்றைக்கி பெரிய 100 crores வாங்குகிற ஆக்டராக இருக்கலாம். ஆனால் விக்ரமன் சார் அமைச்ச அந்த பாதை இருக்குது பாருங்கள், இதில் தான் அவர் நடந்து போய் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஒரு பூவே உனக்காக தான் விஜயை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி பையனாக டர்ன் பண்ணிச்சு. அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா அதற்கு முன்னாடியே விஜயோட படங்கள் 100 நாட்கள் படங்கள் நிறைய இருக்குது. அவர் முதல் படமே 100 நாள் படம் தான். அவருக்கு நிறைய ஃபேன் கிளப் இருக்குது,
அவர் ஒரு பெரிய வெற்றி நாயகன் தான். செஞ்சி வந்து நல்ல லொக்கேஷன், அதை வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்ல ஒரு கேரக்டர் இருக்க ஒரு லொக்கேஷன் அது. ஸோ அது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் திருவண்ணாமலை அங்கே செஞ்சிக்கு போயிட்டு அந்த அந்த ஃபோர்ட் வந்து பேக்ட்ராப் வர்ற மாதிரி வயல்வெளியெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணியாச்சு. எஸ்ஏசி சார் சொன்னார், மில்டன் விஜய் வச்சு செஞ்சியில் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்த விஜய் இப்போ கிடையாது, இவன் வந்து வேறு மாதிரி ஆகிட்டான், எங்கே போனாலும் கூட்டம் சேருது, ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு. எங்களுக்கு வந்து அது தோணலை. சார் க்ரௌடு வந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னு போய் இறங்கினா சார், ஐயோ கூட்டம் அப்படி வந்து ஃபுல்லாக எங்களால் விளக்கவே முடியல. இவ்வளோ க்ரௌடு, விஜய்க்கு அவ்வளோ க்ரேஸு. விஜய் சார் வந்துட்டார் கேரவனில், அங்கேருந்து இறங்கி ஸ்பாட்டுக்கு வர முடியல, லேட் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறது. எஸ்ஏசி வந்த வேகத்துக்கு அறிவு இருக்கா அவங்களுக்குலாம் திட்டி, நான் சொன்னேனே இல்லையா உங்களுக்கு, நான் சொன்னது நடந்ததே இல்லையா, இதாண்டா அவங்களுக்குலாம் இன்ஸ்டியூட் பசங்களுக்குலாம் அனுபவத்துக்கு வந்து இது பண்ண மாட்டீங்க, ஒன்றும் பயங்கரமாக இது பண்ணி இப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இது பண்ணியாச்சு, இல்லைடா சரி நானே எடுக்கிறேன் அப்படின்னு இதாகிட்டார். நான் அவ்வளோதான், இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஒரு வழி ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. வந்து யார் சுரேஷ் எல்லாம் இருந்தாங்க சார். ஒருத்தர் கிளாப் கொடுத்தான், ஃப்ரேமில் வந்து கையெல்லாம் நடுங்கி ஒன்றும் டென்ஷன் ஆகிடுது, தள்ளுறா அப்படின்ட்டு கிளாப்பை பிடுங்கி எங்கே டைரக்டர் கூப்பிட்டு கிளாப் கொடு அப்படின்ட்டாரு. எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கே அவுட்டோரில் இருந்திருந்தாருன்னா ரூம்குள்ள இருந்து வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார், கரெக்டாக வந்துடுவார். அது நான் பார்த்து வியந்தது விஜய்கிட்ட. நாங்கள் முருகாலையில் ஷூட் பண்ண படத்தை காலையில் 7 மணி அப்படின்னா 49 நாள் ஷூட் பண்ண மெட்ராஸில் 49 நாள் காலையில் ஷார்ப்பாக 7 மணிக்கு லீவ் எடுப்பார். அது ஒரு நாள் கூட 5 நிமிஷம் தள்ளி வந்ததில்லை விஜய். அதே மாதிரி 6 மணிக்கு சாயந்தரம் போகணும்னு சொல்லுவார், நீங்கள் அனுப்பிச்சிடணும், இல்லைன்னா 6 மணிக்கு அவர் போயிடுவார். நான் தான் சொல்கிறேன், நான் காலைல வந்தேன்ல, யாராவது சொல்லி வந்தேன் பாரு, அப்புறம் சாயந்தரம் போக மட்டும் சொல்கிறீங்க அப்படி. நம்ம ஒரு நாள் தான் சொன்னீங்க, நீங்கள் முதல்ல சொல்லுங்க எனக்கு. ஆனால் ஆட்டோகிராஃப் கதை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு விஜய் சார் வந்து கதை கேட்டார். அது விஜய் சாரோட படத்தை மிஸ் பண்ணதுன்றது நான் பண்ண சில தவறுகளில் அது ஒரு முக்கியமான தவறு. ஏன்னா எனக்கு அவர் தேதி கொடுத்துட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, கதை ஓகேன்னு சொல்லிட்டாரு. உங்க ப்ரொடக்ஷனேவா? இல்லை, வேற அந்த அப்பச்சன் தயாரிப்பாளர், அவருக்கு ஒரு இந்த நண்பர்கள்லாம் படம் பண்ணார்ல, அந்த அப்பச்சனோட தயாரிப்பாளர், அவருக்கு ஒரு டேட்டு கொடுத்துருந்தாரு. அந்த டேட்டுக்கு என்னோட கதையை ஓகே பண்ணிட்டாரு. சரி, ஓகே பண்ணி அவர்கிட்ட போய் சொல்லி கதை பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குன்னே பண்ணுவோம். ரொம்ப நல்ல சின்சியர் அண்ட் டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட். கதை கேட்கும்போது எந்த டைவர்ஷனும் இல்லாமல் கிளீனாக ஃபோக்கஸ் ஆன் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டுட்டு சூப்பர். 2 மணி நேரம் இல்லை, நீங்கள் 3 மணி நேரம் சொன்னாலும் ஒரு இம்மி கூட நகல மாட்டார், ஒரு இம்மி கூட அசையவோ போயிட்டு வரவோ அதெல்லாம் செய்ய மாட்டார். சுருக்கமாக சொல்லுங்கலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டார், அப்படியே கேட்டுட்டு இருப்பார். நான் சிவாஜி சாருக்கு அப்புறம் அவர் அந்த வாயை பார்த்துருக்கேன். சிவாஜி சார்ட்டு நான் கதை சொல்லியிருக்கேன். தேசிகீதம் படத்தில் விஜயகுமார் சாரோட கேரக்டர் வந்து சிவாஜி சார் பண்ண வேண்டியது. எப்படி மிஸ் ஆச்சு அது? அப்போ சிவாஜி சாருக்கு உடல்நிலை சரியில்லை. எனக்கு நான் சிவாஜி சாரை பெரும் பயங்கரமான வெறியன். எனக்கு அவரை கொண்டு போய் இந்த காரைக்குடி வெயிலுக்குள்ளே இறக்கி நடந்து வாங்க போங்கன்னு சொல்லி அதை அந்த துயரத்தை அவருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குச்சு. உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அப்போது அது அவருக்கு பிரச்சனையாக மாறுமே அப்படின்றதுக்காகவே நான் அது வேண்டாம்னு சொல்லி அதை கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் நான் அப்படி பார்த்தது வந்து அவ்வளவு கவனமாக கதை கேட்டது வந்து விஜய் சார். அவர் தேதியும் கொடுத்துட்டார். அப்போ நான் தவமாயத்தவம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. எனக்கு இந்த ஒரு படம் முடியாமல் இன்னொரு படத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியாது. எனக்கு அப்படி ஒரு வியாதி. எனக்கு அந்த படம் அதுவே உள்ளே இருக்கும், அதுக்குள்ளேயே கிடப்பேன். அதை முடித்து அதையெல்லாம் எடுத்து முடித்து வெளியே போய் பார்த்து அதெல்லாம் மைண்டை விட்டு கரெக்டாக தூக்கி போட்டால் தான் இன்னொரு படம் பண்ண முடியும். ஆனால் தவமாயத்தவம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய ஒர்க்கு தேவைப்பட்டதுனால, எல்லாரோட உழைப்பும் தேவைப்பட்டதுனால டைம் எடுத்துருச்சு ஷூட்டிங் முடிகிறதுக்கு. அதுக்குள்ளே இவர் படம் டேட் வந்துருச்சு. அப்போ நான் அவர்கிட்ட வந்து இல்லை, இப்போ இந்த படம் முடியாமல் என்னால் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது ஒன்று தான் நான் பண்ண தவறு. நான் அன்னைக்கு அந்த படத்தை பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கு அதை நம்ம வேற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்கலாம். அவரும் கொண்டு போயிருப்பாரு. இப்போ ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த பண்ண தவறு சரி பண்ண இப்போ வரைக்கும் என்னால் சரி பண்ண முடியல. அடுத்த ஒரு கதையை போய் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு உட்கார முடியல. ஸோ சில தவறுகள் நம்மளை வாழ்க்கை பூரா அனுபவிக்க விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு தவறு. அதனால் நான் யார்கிட்டையும் பெரிய ஆட்கள்கிட்ட அதுக்கப்புறம் போக முடியும். விஜய் சாரும் வந்து சச் கூல் தான், ஸ்கூல் பர்சன். ஒருவேளை உங்கள் வீட்டில் உட்காந்து மங்காத்தை முடிஞ்சு கால்டஸ் ஃபார் ஒரு டின்னருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அவ்வளோ பிடிச்சது படம்.
பிடிச்சி எந்த ஹீரோ பண்ணுவாங்க, அவரோட எல்லோரும் காம்படிட்டர் அவருடைய இது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருடைய 50வது படம் ஹிட் ஆகினதுக்கு வந்து அந்த டைரக்டரை கூப்பிட்டு வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு. நீங்கள் ஆக்சுவலி அர்ஜுன் சார் ரோலுக்கு என்ன கூப்பிட்டுருந்தா கூட நான் நடிச்சிருப்பேன். ஆனால் அவரோட 50வது படம் இல்லை, அது ஒரு லேண்ட்மார்க்காக இருந்திருக்கும். ஏங்க இப்போ சொல்கிறீங்க, அப்போ வந்து கேட்டதாக வச்சுருப்பீங்களான்னு. இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, ஒரு அட்டம்ப்டாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லாங்க. நல்ல அட்வைசஸ் பண்ணுவாங்க. எதாவது படம் ஏதாவது நல்ல கதை இருந்துச்சுன்னா சொல்லு பண்ணுவோம் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லுவாங்க. பிரேமெல்லாம் கூப்பிட்டு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணாங்க. எப்போ பார்த்தாலும் நீ வந்து உங்கள் அண்ணன் படத்துலேயே நடிக்கணுங்கிறதெல்லாம் பண்ணாது. எந்த படம் உனக்கு கரெக்டாக அமையுங்கிறதே தெரியாது. கரெக்டான படத்தில் நீ வந்து எல்லா படத்தையும் ஒத்துக்கோ. ஆஸ் அன் ஆக்டர் எல்லா படமும் ஒத்துக்கோ. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொல்லி கரெக்ட் நிறைய பிரேம்கெல்லாம் அட்வைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பிரேம்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து பிரேம் சார் அண்ணா உங்கள் கூடவே ஒரு படம் நான் நடிக்கணும்ண்ணா. ஏன்னா ட்விட்டர்லாம் ஃபேன்ஸ்லாம் வந்து என்னை பயங்கரமாக கழுவி ஊற்றுறாங்க உங்கள் ஃபேன்ஸு அப்படின்னு. இல்லை நீ என்னதான் இருந்தாலும் அவர் ஃபேனில் நீ வந்து நான் வந்து உங்கள் அண்ணனோட படம் பண்ணேன்னா நீ வந்து என் கூட நடிக்கக்கூடாது, வேணா மியூசிக் பண்ணு, நான் மியூசிக் பண்ணுற சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னார் அவர். சரி இல்லை நான் அதெல்லாம் வேணாம், நான் ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு போகிறேன்னா அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சு அவர் பயங்கரமாக கலாய்ச்சி. இட் வாஸ் ஃபன், பயங்கர நல்ல அட்வைசஸ். அந்த மாதிரி நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் அவர் கூடயும் இருந்தது. விஜயோட நீங்கள் பணியாற்றிய முதல் படம் எது? அதாவது இது ஒரு கடிதம் எழுதினது, அதாவது நாளைய தீர்ப்புக்கு அடுத்த படம் சார். அது தேவா. அதில் என்னென்னா எனக்கு அப்போ விஜய் சார் வந்து என்னை நேரம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நாங்கள் 2 VHS பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம இது பண்ணணும் இல்லை, இது எடுக்கலாம் இல்லை, இது பண்ண முடியாது சொல்லிட்டு டிசைன் பண்ணதால கிளாஸ்லாம் பிரேக் பண்ணி பார்ப்பாருங்க. அந்த ஃபைட் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அது பற்றி ரெகுலராக அவருக்கு ரெகுலராக இந்த பக்கம் விஜய்க்கு வரும், இந்த பக்கம் அஜித் தரும், அப்படியே மாறி அதே மாதிரி அவருடைய ஹிட்ஸை நிறைய நான் பண்ணியிருக்கேன்ல, நிறைய பண்ணியிருக்கேன் விஜய் சாருக்கு. ஐயோ அவர் நல்ல ஒரு எனக்கு நெருக்கமான ஒரு ஆள். அதாவது ஒரு விஷயத்தை நான் வேட்டைக்காரன் படம் பண்ணும்போது ஒரு ஷாட் இருக்குது, அவர் இந்த ஃபால்ஸில் குதிப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு குதிக்கும்போது உள்ளது அந்த குதிச்சுட்டு ஒரு 2 சைலண்ட் ஷாட் எனக்கு தேவைப்படும் எப்படின்னு கேட்டது. இல்லை அவர்கிட்ட கதையை சொல்கிறேன். குதிச்சுட்டு எக்ஸ்ட்ரீம் ஷாட் பண்ணால் ஒரு சைலண்ட் ஷாட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு சின்ன ட்ராவல், இந்த பக்கம் ட்ராவல், இப்படி ட்ராவல். அவர் டைட்டாக பக்கம் போகலாம் முடியுங்க சார். ஒரு என்ன ஒரு சஸ்பென்ஸ் இல்லை ஒன்று சொல்லிட்டு அந்த ஷாட்டில் எடுத்ததுக்கப்புறம் சரியாக உட்காந்து நானும் ஒரு ஒரே ஹோட்டல் தைக்க தான் டின்னருக்கு கேட்டால் ரெஸ்டாரண்ட் வந்தோடனே பேசும்போது, மாஸ்டர் அந்த சைலண்ட் ஷாட் எந்த இடத்துல வரும்னு சொன்னீங்கன்னு கேட்டாங்க. நான் எடுக்கலை ஆக்சுவலாக, மறந்துட்டேன். அவர் ஞாபகம் வச்சு நான் ஒன்று இல்லை விஜய் இல்லை வரும் இந்த வரும், நான் எடுக்கலை, நான் நாளைக்கு எடுத்து என்னண்ணா நீ. ஸோ அவ்வளோ ஞாபகம். ஆனால் அந்த சைடு தான் ஹைலைட் அந்த படத்துக்கு. ஏன்னா அந்த படத்தில் இன்டர்வல் குதிச்சாரு, 2 சைலன்ஸ் இன்னைக்கு பாருங்க, சைலண்ட் ஷாட்டு அப்படி எழுந்திட்டு அந்த மரவில் ஏறி கட்டு போடுவா இன்டர்வல். அதான் பேங்க் விருதுங்களுக்கு நீங்கள் சொன்னது அவ்வளோ அவசரிக்கார் பார்த்தீங்களா. விஜய் சார் நிறைய படம் பண்ணிட்டு அவ்வளோ. இல்லை அவருக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி இது நீங்கள் பண்ணதில்ல? வேட்டைக்காரன் அவரை ரெக்கமெண்ட் பண்ணது எனக்கு. கனல் தான் எனக்கு வேணும்னு கூப்பிட்டது. எங்களுக்கு வேட்டைக்கார ஃபேட்டை எல்லாமே நல்லா தானே இருக்கும், உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ராண்டர் இருக்கும். நிறைய படம் சொல்ல முடியல, நிறைய 600-400 படம் அதனால் கேட்டால் வரல. அதே மாதிரி விஜய் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் கிளாஸ் பிரேக்குனாலே அலர்ஜி. ஆமாம், ஏன்னா 2வது படம் விஷ்ணுன்னு ஒரு படத்துக்கு அவங்க அப்பா சொன்னார், இப்படி கிளாஸை உடச்சிட்டு மேலே வரணும்னு சொன்னார். இப்படி இங்கே உடச்சிட்டு மேலே வரணும், இது ரிஸ்க். எப்போவுமே எல்லா தலையில் உடச்சிட்டு மேலே வரணும், நம்ம பாம்பு உடச்சா கூட ரிஸ்க்கு. ஸோ நான் அவனை சொன்னேன், டயட்டை கன்வென்ஸ் பண்ணி இப்படி உடைக்கலாம். உடனே டயட்டில் இப்படி தான் வேணுட்டார். அவங்க அப்பா தான் டயட்டை சேசி. விஜய் என்ன சொல்கிறாப்புல, மாஸ்டர் இது ரிஸ்க்கு, இப்படி வைங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை தலைவா, நீங்கள் வாங்க, நான் முன்னாடி தட்டிடுறேன், இது படம் கொண்டு வந்துருங்க அப்படின்னாரு. இது கான்ஃபிடண்டாக பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லை அப்படின்னா உடனே சரின்னு சொன்னார். கான்ஃபிடண்ட் ஆனோடனே பண்ணார். கரெக்டாக ஒரு கிளாஸ் குத்திடுச்சு, பிளட்டு உண்டாது. அப்படி போயிட்டார். போனோன்னே கோச்சிட்டு போயிட்டார். போனால் நான் மறுபடியும் போய் விஜய் இல்லை இதுன்னு. ஆனால் நீங்கள் சொன்னேன்ல கேட்டேன். நான் ஆஸ் எ டேரக்டர் ஒருத்தர் கேட்கும்போது நான் அவர் சொல்ல உங்கள் சொல்ல கேட்க முடியாது கண்டிப்பாக இது அப்படின்னு. சரி ஓகேன்னாரு. அதுலேருந்து இன்னைக்கு அது கிளாஸ் நாலேஜ். ஏன்னா நான் இன்னொரு படம் பண்ணேன், இது மதுரை படம் பண்ணும்போது ஒரு கிளாஸ் ரூம்லேயே ஃபைட்டு. அப்போ அவரால் ஒரு சவுண்டு கேட்டால அந்த அலர்ஜி அவருக்கு வந்து கிளாஸோட சவுண்டு கேட்டால அலர்ஜி பாதிக்கப்பட்டனால அதுக்கப்புறம் நான் அந்த எல்லாமே டபுள் லேயராக வச்சு எடுத்து மேட்ச் பண்ணாது. மகாபர்வை பார்த்துட்டு விஜய் சார் வந்து எஸ்ஏ சார்ட்ட சொல்லியிருக்காரு, இந்த டேரக்டரோட ஒரு படம் பண்ணலான்னு. அப்போ எஸ்ஏ சார் வந்து என்னை கூப்பிட்டு விட்டுருந்தாரு. நான் போயிருந்தேன். போகிறப்போ ஒரு
படம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ சொன்னீங்களா உங்களோட சேரத்துக்கு பல முறை சொல்லிட்டேன். இந்த கதவு நான் முட்டி மோதி அது சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதே ஒற்றுப்பரை சந்திக்கும் போது சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவர் ஐயோ அப்படியா அப்படின்னாரு. ஆமாம் சார் உங்ககிட்ட வந்து அவ்வளோ இதாக ஆசையாக இருந்தேன் சார். எதுக்காக என்கிட்ட சேர்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை சார் சட்டத்தை வச்சு விளையாடுவீங்க சார். நான் ஒரு 2 சிறுகதைகள்லாம் சட்டத்தை பேஸ் பண்ணி எழுதினேன். ஸோ அந்த கதையை காமிச்சா உங்கள்கிட்ட கண்டிப்பாக சேர்த்துடலாம். ஒரு சட்டத்தில் இருக்கிற ஹுலுப் போல் தான் அவருடைய படங்கள்லாம். அவர் பேரே சட்டத்தை வச்சு அதனால நான் உங்களுக்கு வந்தேன் சார்னு. அப்புறம் அவர் எனக்கு லெட்டர் போட்டிருந்தார். அந்த லெட்டர் வச்சுருக்கேன் இன்னும். நான் உதவி இயக்குநரை கேட்டால் அவருக்கு லெட்டர் அனுப்பி அதுக்கு ஒரு 10 லெட்டர் போட்டிருந்தார். அந்த லெட்டர்லாம் வச்சுருந்தேன் சார் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு. அப்படியா பார்த்தீங்களா காலம் எப்படி கொண்டு வந்து சேர்க்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் லவ் ஸ்டோரி பண்ணி வச்சுருந்தேன் விஜய் சார்னா. விஜய் சார் அப்போ லவ் ஸ்டோரி தானே பண்ணுவார். அவர் அதை கேட்டுட்டு தம்பி இந்த மாதிரி கதை நல்லா இருக்குது லவ் ஸ்டோரி, ஆனால் இப்போ நீங்கள் மகாபுரம் பார்த்து ஆக்ஷன் படம் பண்ணணும் தான் அவங்களை கூப்பிட்டது அப்படின்னாரு. நான் எனக்கு அப்போ ஆக்ஷன் கதை இல்லை, விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரியான ஆக்ஷன் கதை என்கிட்ட இல்லை. விஜய் சார் அப்போ வந்து வளர்ந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ் இல்லையா. சார் எனக்கு இம்மிடியட்டாக ஆக்ஷன் கதை இல்லை, உங்கள் டைம் கொடுங்க யோசிச்சுட்டு வந்து சொல்கிறேன்னு. அப்போது விஜய் சார் வந்து ஒரு கதை கேட்டிருக்காரு. எஸ்ஐ சாருடைய அசிஸ்டண்ட் வந்து மஜித்னு இப்போ ஒரு டைரக்டர் ஆகிட்டார். அவர்கிட்ட அந்த கதையை வேணால் சொல்லுங்கப்பான்னா அந்த கதையை வந்து எஸ்ஐசி அனுப்பி மஜித் ஏண்டன்னு சொன்னார். அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதிர்ஷ்டவசமாக அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் யாருன்னா பவித்ரன் தான் தயாரிப்பாளர். பவித்ரன் சார் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணேன், நான் டைரக்ட் பண்ணேன். மஜித் கதை, நான் திரைக்கதை டைரக்ஷன் பண்ணேன். அதுவும் விஜய் சார் நடித்த கதை செல்வான்னு படம். அந்த செல்வா படத்தில் தான் நான் முதல்ல விஜய் சாரோட ஒர்க் பண்ணுறேன் சார். அதுக்கப்புறம் வந்து விஜய் சாரோட அந்த படம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து மீண்டும் விஜய் சாரோட நிலாவே. ஆமாம், நிலாவே வா. அது வந்து என்ன செல்வா படம் ஒர்க் பண்ணுறப்போ நான் விஜய் சார்ட்ட சொல்லிட்டு இருப்பேன், சார் நான் உங்களுக்கு சொல்ல வந்த கதை ஒரு லவ் ஸ்டோரி. அது வந்து எஸ்ஐ சார் தான் வந்து ஆக்ஷன் மாற்றி விட்டார். நான் தாங்க சொன்னேன் அப்பா கிட்ட ஆக்ஷன் கதை பண்ணணும், இந்த கதை இந்த படம் சூப்பராக இருக்கும். அதில் வந்து சார் எனக்கு மறக்க முடியாத அனுபவம் என்ன கேட்டிங்கன்னா ஒகேனக்கல்ல கிளைமேக்ஸ் சார். ஒகேனக்கல்ல அந்த ஃபால்ஸ் விழுற அந்த டெப்த் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட அது பல ஆயிரக்கணக்கான அடியில் உள்ள டெப்த்தில் அப்படி ஃபால்ஸ் விழுந்துட்டு இருக்கு. அந்த ஃபால்ஸ்க்கு நடுவில் ஒரு கூண்டு கட்டி அந்த கூண்டில் வந்து ஹீரோயினை கட்டி வச்சுருக்கான் வில்லன். இப்போ ஹீரோ காப்பாற்ற வந்திருக்காரு, அதான் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ். இப்போ கடைசியாக ஆக்ஷன்லாம் முடிஞ்சு ஹீரோ இங்கே இந்த கரையிலேருந்து அந்த கூண்டுக்கு ஜம்ப் பண்ணணும் சார். ஜம்ப் பண்ணி இந்த கூண்டை பிடிச்சி தொங்கி ஏறி அந்த கேட்டை திறந்து ஹீரோயினை தூக்கி தோளில் வச்சு இந்த பக்கம் வரணும். இது சீக்வன்ஸ். இது எடுக்க பிளான் பண்ணியிருக்கு. ஓகே எனக்குல எனக்கே இப்படி எட்டி பார்த்தா அவ்வளோ டெப்த் இருக்கும், தண்ணி விழுந்துருக்கும். எனக்கு தலை சுத்தம். ஃபைட்டர்ஸ் வந்து அந்த ரோப்பை கட்டி வச்சுட்டாங்க ஹீரோயினையும். இப்போ ஹீரோ போகணும். இப்போ நான் சொன்னேன் டூப் போட்டுடலாம், டூப் போட்டு இந்த ஜம்ப் பண்ணி கூண்டை பிடிக்கிறது மட்டும் டூப்பு, மற்றதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துடலாம் சேஃப்டியான இடத்துல வச்சு அப்படின்னு. அப்படின்னா விஜய் சார் வராரு. விஜய் சார் சொல்கிறாரு டூப் எதுக்குண்ணா நானே பண்ணுறேன் அப்படின்ற. சார் வேணாம் பயமாக இருக்குது, பயங்கர இது. அப்புறம் ரோப்பு கட்டியிருக்காங்க சார். ரோப் கட்டியிருந்தா கூட எனக்கு ஒரு ஹீரோ பண்ணுறதுல ஒரு பயம் இருக்குது. அப்போ இவர் சொன்னார், ஏன்னா டூப் பண்ணுறாங்கல்ல அதே சேஃப்டி தான் எனக்கு பண்ண போகிறாங்க, நான் பண்ணுறேன் ஆக்ஷன் சீக்வன்ஸு, நான் ஆக்ஷன் படம் பண்ணுறேன், நான் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், நானே பண்ணுறேன் அப்படின்ட்டார். உடனே சரி சார் அப்படின்றேன். இதுக்கெல்லாம் டூப் ரெடியாக இருக்குது. அந்த டூப் யாருன்னா அனாலிஸ் மாஸ்டர் தான் அப்போ டூப். அப்போ அவர் ஃபைட்டர். இந்த நேரம் பார்க்க மேனேஜர் என்னை கூப்பிட்றது, ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னை கூப்பிட்டு சார் எஸ்ஏ சார் உங்களை ஃபோன் பண்ண சொன்னார் அப்படின்றார். ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் தான் லேண்ட்லைன் இருக்குது எஸ்டிடி. அப்போ உடனே அங்கேருந்து கிளம்பி கார் எடுத்து வந்து எஸ்ஐ சாருக்கு ஃபோன் போட்டால் எஸ்ஐ சார் சொல்லுவார், சார் விஜய் ஒரிஜினலாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இங்கே நியூஸ் லீக் ஆகிடுச்சு. இங்கே சொல்கிறாப்பலாமே அப்படியானாரு. ஆமாம் சார் அவர் ஒரிஜினலாக பண்ணுறேன்ட்டார். சார் அலோவ் பண்ணாதீங்க, எனக்கு ஒரே பையன், ஆர்வத்தில் பண்ணுறேன் பாப்பில், நீங்கள் பண்ணாதீங்க, டூ போட்டு எடுங்கன்றார். சரிங்க சார், ஓகே சார், ஓகே சார். திரும்பவும் சொல்கிறேன் சார் நானே பண்ணுறேன் பாப்பில், ரிஸ்க் எடுக்கூடாங்க, நீங்கள் டூப் போட்டு எடுத்துருங்கன்ற. ஓகே சார்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்து டூப் ரெடி பண்ண சொல்கிறேன். இப்போ டூப் ரெடி ஆகிறத பார்த்து மறுபடியும் விஜய் சார் என்ன டூப் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இல்லை சார் அது சும்மா ஒரு சேஃப்டிக்கு, நான் தான் பண்ணுவேண்ணா அப்படி. அங்கே அவர்கிட்ட சொல்லிட்டேன், இங்கே இவர் படுறாரு. என்ன பண்ணேன், ஹீரோ வந்து அவ்வளோ இதாக கேட்குறாரு, அவ்வளோ பண்ணி ஆகணும்னு முடியாதமாக இருக்கார். வழியில் எடுத்துட்டேன், அவரை வச்சு எடுத்துட்டேன், விஜய் சாரை வச்சு. அது படத்தில் அந்த ஷாட் இருக்கும் சார், விஜய் சார் அப்படி ஜம்ப் பண்ணுற ஸ்டெப் ரீஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து எஸ்ஏ சார்ட்டா சார் அது சேஃப்டிலாம் பண்ணிட்டோம் சார். இன்னும் தான் சேஃப்டி பண்ணலாம் சொன்னல அப்படின்னாரு. சொன்னீங்க சார் ஹீரோ ரொம்ப ஆசைப்பட்டார் சார், தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் கிடைக்கணும், ரிலீஸ் அப்போ பார்த்து தேட்டரில் கிளாப்ஸ் அடிக்கிறாங்க சார். அப்போ விஜய் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் தேட்டரில் கிளாப்ஸ் இதுக்கு தான் நீங்கள் நான் கஷ்டப்படுறேன்னு. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆடியன்ஸ் உணர்ந்துருவாங்க சார். நம்ம பண்ணுற கஷ்டத்தை ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் அன்றைக்கி நான் அவ்வளோ அடம் பிடிச்சேன் அப்படின்னாரு. ஆமாம் சார் நல்ல கிளாப்ஸ் சார் அப்படின்னு.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த அடுத்த படம் என்ன பண்ணலான்னு செல்வா முடிஞ்சுன்னு யோசிக்கிறப்போ இந்த லவ் ஸ்டோரி நம்ம கையில் இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் விஜய் சாரை பார்த்தேன் சார் ஒரு கதை, அந்த கதை சொல்லுங்கள், அந்த கதையை கேட்டு சூப்பராக இருக்குது, யார் ப்ரொடியூசர்னாரு. இல்லை ஒரு ப்ரொடியூசர், ஒரு புது ப்ரொடியூசர் சார் அப்படின்னு, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு விஜய் சார் ப்ரொடக்ஷன் நடந்த படம் தான் சார் நிலாவேவா. விஜய் சார் தான் எனக்கு செக் கொடுத்தாரு அந்த அவர் கையெழுத்து போட்டு. அந்த படம் வந்து எஸ்ஏ சார் மேற்பார்வையில் அந்த படம் நிலாவா நடந்துச்சு. படம் முடியறதுக்கு முன்னாடி குஞ்சும சார் ஃபஸ்ட் காப்பி மொத்தமாக வாங்கிட்டார். இப்போ வாங்குறாங்க இல்லையா படத்தை வாங்கி, அதுமாதிரி குஞ்சுமன் சார் அப்போ வாங்கிட்டார் அந்த படத்தை. அதான் அப்போ தான் குஞ்சுமன் சார் ப்ரெசன்ஸ்னு வரும். அந்த நிலாவேவாவில் வந்து எனக்கு எஸ்ஏ சார்கிட்ட நேரடியாக ஒர்க் பண்ணுறது, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் தயாரிப்பாளராக நான் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது தான் நான் இன்னும் அவரிடம் கற்றுக்கிட்டேன். இது புலி படத்தை இயக்கினீங்க, எப்படி வந்து அந்த வாய்ப்பு? அது நான் சார்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. விஜய் சார்கிட்ட நான் இந்த மாதிரி எந்த காலகட்டத்தில்? அது கரெக்டாக 1 இயர், புலி படத்துக்கு 1 இயர். நான் இது முடித்த பிறகு, இது முடிக்கும் போதே, ஒரு கண்டி முடிக்கும் போதே பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு அது வந்து எனக்கு வந்து பாதாள பைரவி, வேதாள உலகம் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அந்த புலி. ஸோ அதில் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஹீரோ மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே தேவையானது எல்லாமே கரெக்டாக இருக்கும், சாங் பிளேஸ்மெண்ட்டு எவ்ரிதிங். ஏன்னா அந்த கதைக்கு அவ்வளோ முழுமை தேவைப்படும். ஸோ அதை வந்து க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு விஜய் சாருக்கு கதை கேட்டவொடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய பேட்டர்னில் இது ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் வந்து அவர் எடுத்தோடனே பேசும்போதும் எனக்கு கிட்ஸ் ஓரியன்டாகவும் இது பலமாக இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதை தான் நாங்கள் அச்சீவ் பண்ணோம். அண்டு அது வந்து மற்றபடி அது ஒரு பெரிய ஒரு செட்டப். அது ஆர்ட் டைரக்ஷன் அதில் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அண்டு சிஜி ஒர்க்கு முத்துராஜ் தான் ஆர்ட் டைரக்டர். அண்டு நிறைய டீட்டெயிலிங் தேவைப்பட்டது, 3D மாடலிங் அந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாத்தையும் ஆர்டிஸ்டாகவும் அது காஸ்டிங் வந்து பெருசு, ஸ்ரீதேவி, சுதீப், அது எல்லாமே ஒரு பெரிய செட்டப்பாக. நம்பர் ஆஃப் டேஸ் பெருசாக ஷூட் பண்ணல, பட் நிறைய ப்ரீ ஒர்க்கு நிறையா இருந்தது. ஒரு மாதிரி அது டோட்டலாக ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்கள் ஒர்க் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் விஜய். அவரோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? எப்படி சொல்கிறது, இருக்கிறதுலே ரொம்ப சுவாரஸ்யமானது அவர் கூட பணியாற்றியது. ஏன்னா ரொம்ப டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். கதைக்காக அந்த நமக்கு எப்போ ஷூட்டிங் தொடங்குதோ அப்போ இருந்து முடிகிற வரைக்கும் கதை சம்மந்தமாக மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பார். அந்த கதை சம்மந்தமாக மட்டுமே. சம்டைம்ஸ் நமக்கு ஈக்குவலாக இப்போ யூஸ்வலி ஒரு கதைன்னு வரும்போது ஒரு டேரக்டர் தான் அதிகபட்சமாக முன்னால் வந்து ஒரு 6 மாதம், முடிஞ்ச பிறகு போஸ்ட்டில் ஒரு 6 மாதம், இவ்வளவு நாள் நீடையில் வாழ வேண்டிய. ஆனால் நமக்கு ஈக்குவலாக வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள், நம்ம எடுக்கிற சின்ன சின்ன இது எல்லாத்தையுமே அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுவார். இதெல்லாம் வந்து இப்படி இருக்கலாம். அதாவது எந்நேரமும் அந்த தாட் ப்ராசஸ்லேயே இருப்பார். அண்ட் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த விஷயத்தை இப்படி பண்ணுவோம் அப்படின்றது மைண்ட் செட் ஆகிட்டா அதை என்ன கஷ்டம் வந்தாலும் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அந்த இது நம்ம கமிட் பண்ணிட்டோம், இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. லொக்கேஷன் ஷிஃப்டிங் ஆகட்டும், நிறைய இடங்களில் அதை பார்க்க முடியும். அண்ட் எனக்கு அவருடைய இன்னொரு பெரிய இது ப்ளஸ் என்னென்னா அசாத்தியமான ஹியூமர் சென்ஸ், பயங்கரமான ஹியூமர் சென்ஸு. ஆக்சுவலி ஒரு 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 ஃபுல் ஸ்விங் ஹியூமர் சப்ஜெக்ட்டுக்கு மிக பிரமாதமாக அவருடைய படங்களில் வந்து தெரிக்கிற மாதிரி தானே. இல்லை, அது வந்து என்னென்னா ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது அதுக்குண்டான சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் பொதுவாக இன்னைக்கு சிச்சுவேஷனில் அதை தாண்டிலாம் நம்ம யோசிக்க முடியாது. பட் தில்லுமுள்ளு மாதிரியான ஒரு அவுட் அண்ட் அவுட் சப்ஜெக்டை வந்து அவர் ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்னைக்கு சாத்தியம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும், சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக. ஏன்னா நகைச்சுவை வந்து ரஜினிகாந்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக சூட் ஆகுது. ஆமாம், ரொம்ப. ஸோ இதெல்லாம் பெரிய ப்ளஸ். எங்களுக்கு அது ஷூட்டிங் டயத்துலேயும் அவருடைய கோஆப்ரேஷன் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்துட்டாங்கன்னா கேரவேனுக்கு போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஃபுல் டெடிக்கேஷனாக ஆன் டைமில் நான் வந்து மனோரமா ஆச்சிட்டையும் நாகேஷ்கிட்டையும் என்ன பர்ஃபெக்ஷன் பார்த்தனோ அது அவர்கிட்டே இருக்கும். என்ன டைம் என்ன வேணாலும் சொல்லிக்கணும். அந்த ஃபஸ்ட் டைமில் நீங்கள் கேட்ட டயத்தில் அங்கே இருப்பார். அவர் வந்த பிறகு தான் நமக்கு இங்கே கேமராலாம் டிலே ஆகிட்ருக்கோம், ஐயோ அப்படின்னு அடித்து பிடிச்சி வேலை பார்ப்போம். பட் வெரி நைஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தமிழன் படத்தோடைய சூழல் சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு டியூன்ஸ்லாம் போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் அதையும் அப்போ மீட் பண்ணது வந்து எஸ்ஏசி சாரை தான் மீட் பண்ணேன்.
ஜிவி சார் சொல்லி சிசி சாரை போய் பார்த்து அதுக்கப்புறம் அந்த படத்தோடைய இயக்குனர் மஜித் அவர்களை பார்த்து அப்புறம் தான் வந்து விஜய் சாரை பார்த்துருக்கோம். ஸோ அந்த படத்தோடைய டியூன்ஸ்லாம் முதல்ல பண்ணிவிட்டு முதல்ல சிசி சாரை மீட் பண்ணி அவர் சில டியூன்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தார். அப்புறம் விஜய் அண்ணனையும் மீட் பண்ணி அவரும் பார்த்தீங்கன்னா நிறையா அதில் இருக்க டியூன்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தாரு. அதை தாண்டி எனக்கு முன்னாடியே என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ண ஒரு சாங் கிருஷ்ணதாசின்ற ஒரு சீரியலில் சிகரம் பார்த்தாய் சிறுகுகள் எங்கேன்னு ஒரு பாடல், சூப்பர் சாங். அது வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஸோ அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போட தான் கேட்டார், உள்ளே போனோம். ஸோ அதனால் நல்லா இருந்தது சார். ஒவ்வொரு சாங்குக்குமே அவர் டியூன்ஸ் கேட்டு இப்படி ஃபைனல் பண்ணது தான் எல்லா பாடல்களும். அந்த படத்தில் விஜய் பாட வைக்கணுன்றது யாருடைய ஐடியா? உங்கள் ஐடியாவா டேரக்டர் ஐடியாவா? இல்லை, விஜய் சார் பாடுறதுன்றது அது ஒரு முதல் படம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய படம் பாடியிருக்காரு. பட் எனக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் சேர்த்து பாட வைக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தோணிட்டு இருந்தது. எனக்கு ஏன்னா விஜய் சார் நல்லா பாடுவான்றது ஒரு பக்கம். அப்புறம் அதில் படத்தில் ஹாட் பார்ட்டின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த சாங்கோடைய ஷூட்டிங் அப்போது ராஜு மாஸ்டர் கொரியோகிராஃபி. அந்த சாங்கோடைய ஷூட்டிங் அப்போது பிரியங்கா சோப்ரா வந்து பிஹைண்ட் அந்த ஷார்ட்ஸுக்கு நடுவில் அந்த கேரவான் போயிட்டு வர கேப்பில் ஹம் பண்ணுவாங்க போல. அந்த சாங் ஹாட் பார்ட்டி பாட்டு ஹம் பண்ணுவாங்க போல. அப்போது விஜய் சார் சொன்னார், இந்த மாதிரி அவங்களும் நல்லா பாடுற மாதிரி தெரியுது அப்படி மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ஓகே இவங்களும் பாடுவாங்கன்னா வெறும் விஜய் அண்ணன் பாடுறது மட்டுமே ஒரு விஷயமா இருக்காது. இன்றைக்கி நம்ம ஒரு வைரலுக்கான ஒரு கண்டென்ட் யோசிக்கிறோம்ல, அது அன்றைக்கே அப்போ யோசிச்சதுன்னு வச்சிங்களேன். ஸோ விஜய் அண்ணன் பாடுறது மட்டும் ஒரு விஷயமா இருக்காது, கூட பிரியங்கா சோப்ரா அவங்களும் பாடினாங்கன்னா ஒரு புது விஷயமா இருக்குமேனுக்காக யோசித்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து ஹீரோ ஹீரோயினும் 2 பேரும் அவங்களுடைய சொந்த குரலில் பாடின பதிவு வந்து ரொம்ப ரொம்ப காலமாக ஆச்சு. ஸோ அதனால் அதை திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சது. அப்படி தான் அந்த உள்ளத்தை கில்லாதே கிள்ளி விட்டு செல்லாது என்ன வைரமுத்து சார் எழுதின பாடல். அது வந்து விஜய் அண்ணனும் பிரியங்கா சோப்ரா 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு சினிமா நடிகைகள் அதிகமாக பாட வச்ச பெருமை உங்களுக்கு தான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து அன்றைக்கே பிள்ளையார் சொல்லி போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஒவ்வொரு படத்துலேயும் விஜய் பாட்டு பாடுவார் இல்லையா? இப்பொழுது பாடிக்கொண்டிருப்பார் உங்கள் விஜய்னா முதல்ல உங்கள் படத்தில் தான் பாடினார் அவர். ஆமாம், என்னுடைய படம் தான் பாடியிருப்பார். அதான் நினைக்கிறேன் முதல் படமாக இருக்கும் ரசிகன். அதான் ஃபர்ஸ்ட் படம் பாடினது. அது வந்து எல்லா படமே அவர் பாடிட்டு இருப்பார். ஆமாம், விஜய் பாடிட்டு இருப்பார், நல்லா பாடுவார். இப்போ கூட இந்த வெறித்தனம் பாட்டு பாடியிருப்பார் அவர். அது ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடுறன்ற மாதிரி கொக்கோ கோலா ப்ரௌனு கலரு தான் நிறைய பாட்டு எனக்கு பாடியிருக்காரு. நிறைய பின்னணி பாடல்களோட உங்களுக்கு வந்து பாடி பார்த்துருப்பீங்க. ஆமாம், கான்ட்ராஸ்டாக விஜய் பாடுறாரு. உங்களுக்கு பின்னணி பாடல்கள் பாடுறது விஜய் பாடுறது எப்படி இருக்கும்? இல்லை சார், பின்னணி பாடகருக்கு ஈக்குவல் தான் விஜய் நான் சொல்லுவேன். அப்படியா? அப்போவே ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் தான். அந்த சுருதி இருக்கும். அந்த சும்மா நடிகரா வந்துட்டேன் பாட்டு பாடுறதுன்னு இருக்காது. அது இல்லை, அது பேர் இருக்காங்க, அது சில பேர் அது பேர் பாடுறது இல்லை, பேசுறது. அது நம்ம சொல்ல முடியாது. அது சரி, அவங்க ஆசைப்படுறாங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சார். அந்த லிஸ்ட்டில் விஜய் வர அது அந்த லிஸ்ட் இல்லை. இவர் பாட்டு பாடுவார். ஏன்னா அவர் பாட்டு பாடுவார்னா அம்மா பாடகி சோபா அம்மா வந்து ரொம்ப நல்ல பாடகி. அவங்க அந்த காலத்துலேருந்து லைட் மியூசிக்கில் பாடி மியூசிக் ட்ரூப் கீதாஞ்சலி மியூசிக் ட்ரூப் வச்சுருந்தவங்க. அதனால் அந்த ஞானம் இருக்கும் இல்லையா அவருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி டைமிங் இருக்கும், அந்த பாவம் இருக்கும், சுருதி இருக்கும், எல்லாமே இருக்கும். மறக்கவும் மாட்டார். கரெக்டாக சொல்லி கொடுத்தது அழகாக பாடுவார். அவருக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறதுல உங்களுக்கு சிரமம் கிடையாது? அப்போ சிரமம் இல்லை, பளிச்சுன்னு வாங்கிடுவார், வாங்கி பாடுவார் சார். சில இப்போ யாரும் இல்லை, அவ்வளோ பேர் வந்து எல்லா சிங்கரும் நல்லா தான் பாடுவாங்க. இல்லை, உங்களுக்கு அவரோட இந்த பாடகன்றதை மீறி விஜயோட வந்து உங்களுக்கு சின்ன வயசு அந்த வயசுல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்கோம்ல. நம்ம விஜயகாந்துக்கு சாருக்கு தம்பியா நடிப்பார். இல்லை நல்லா அவர் உண்டு, அவங்க வேலை உண்டு, அவர் ஷூட்டிங் உண்டு. அவர் இந்த கம்போசிங்கில் கூட வந்து உட்காந்துட்டு இருப்பார். சந்திரசேகர் சார் வந்து உட்காந்துருப்பார். சந்திரசேகர் சார் எனக்கு ஆரம்பத்தில் இருந்து தெரியும். அப்போவே வந்து விஜய் உங்கள் கம்போசிங் வருவாரா? வருவார். இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது வருவாங்க. அப்பா கூட வருவார். அப்பா கூடலாம் வருவார். பாட்டு எல்லா பாட்டுக்கும் கம்போசிங் வந்து உட்காந்து. முதல் நாள் எந்த காட்சியை படமாக்கினீங்க விஜய் வச்சு? சார் முதல் நாள் பூஜை மாதிரி போட்டோம். பூஜை மாதிரி போட்டு அந்த பப்ளிக் பூத் போட்டு தங்கச்சி வளக போடக்குள்ள அங்கே நடக்கும். அப்போ ஃபோன் இன்ட்ரு கட் பண்ணிட்டோம். நான் சும்மா ஒரு 2 நிமிஷம் எடுத்துகிட்டு பூஜை போட்டு போயிடுவோம். நான் கால்ஷீட் வந்து அடுத்த மாதம் தான் எனக்கு ஃபுல்லாக கொடுத்துருந்தார். சரி, பூஜை அன்றைக்கி வெறும் பூஜை போடாமல் சூ பண்ணிடுவோம்ட்டு அந்த தங்கச்சி வளைகாப்பில் பேசுகிற இன்ட்ரு கட்டு தான் இங்கே எடுத்தோம். ஃபஸ்ட்டு இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வேலை என்னைக்கும் எனக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு பேசுவார். இந்த ஃபஸ்ட்டு டைலாக், இந்த வேலை நம்ம அப்பா கேட்குற டைலாக், என்னப்பா வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா பாரு, அதுக்கு கவுண்ட்ரு. ஏன்னா அவர் சினிமா அவருக்கு பிடிச்ச விஷயம், என்றைக்கும் சினிமாவில் அவர் நிலச்சிருக்கணும். ஒரு பாசிட்டிவாக தான் ஃபஸ்ட்டு டைலாக் இதான், இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வேலை என்றைக்கும் எனக்கும் நிலைக்கும்ப்பா, இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஏவிஎம்மில். எப்படி இருந்தது விஜயோட பணியாற்றி அந்த அனுபவம்? விஜய் சார்
பொறுத்த வரைக்கும் சிலது கொஞ்சம் வியப்பாக இருக்கும். நான் அவர் கேரக்டருக்கும் ஆக்டிங்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட் நாள்லாம் வச்சு ரொம்ப கொஞ்சம் பயம் இருக்கும்ல, பெரிய ஹீரோ. இப்போ விஜயகாந்த் சார் அப்படின்னாலும் ஏற்கனவே அஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், இவர்கிட்ட எந்த பழக்கமும் இல்லை. ஃபஸ்ட்டு 2-3 நாள் கொஞ்சம் இது இருந்துச்சு. அப்போ 3 டோட்டல் விட்டுச்சு எனக்கு. என்னென்னா அவர் அழகாக புதுமுக ஹீரோ மாதிரி அவர் இருப்பார். கூப்பிட்டா வருவார். வந்து என்ன சொல்லுமோ எந்த ஆர்குமெண்ட் இருக்காது. அப்படியா? எந்த ஆர்குமெண்ட் இருக்காது. அவர் டைலாக் உள்ளே வாங்கிக்குவார். வாங்கிட்டு ஓகே அப்படின்றார். ஷார்ட் அடி ஆக்ஷனும் போது நம்ம எதிர்பார்த்ததை விட பழமொழி கொடுத்துருவார். கட்டுனா புசுக்கணும், காற்று பண்ண பலன் இருக்குல்ல, புசுக்கணும் அப்படியே அப்படிப்பார். ஏன்னா அப்படியே கட்டணும் டக்குன்னு இப்படி யார் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தேன் இவர் வந்து இந்த டைலாக்கு மாற்றுங்க, இந்த ஷார்ட் எப்படி வைக்கிறீ, எந்த கேள்வி இருக்காது. அந்த 3 எந்த கேள்வி இல்லை அவர்கிட்ட. அது பெரிய எனக்கு பலமாயிருச்சு. அப்போ எனக்கு அவர் பெரிய ஹீரோங்கிற அந்த இது எனக்கு குறைஞ்சிச்சு. ஓகே, நம்ம நினச்சதை இவரை வச்சு எடுக்கலாம். அது திருவாஜி எட்டு காரணமே அதெல்லாம் ஒரு. அப்போ நம்ம அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா, சில சீன்லாம் வந்து கேரம் விளக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக நடிச்சு காட்டுங்க. நான் வந்து டைலாக் சொல்லும்போது நடிச்சது டைலாக்ஸ் தான். ஒரு ஆப்போசிட் ஆகிட்டு எப்படி எல்லாமே அதை கதை சொல்லும்போது அதே 3 மணி நேரம் எப்படி வந்துச்சுன்னா ஆமாம்மா, சன்னியாசா கடை பட்டாசு பால் எல்லாம் அதே மாதிரி டைலாக் பேசி அவங்க மாதிரி பேசி பண்ணுவேன். அப்போ அப்படியே கவனிப்பார். ஃபஸ்ட்டு ஓகே அவ்வளோதான். ஆனால் நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த மாடுலேஷன் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, கரெக்டாக அடிப்பாருங்க. கரெக்டாக அதோட பல மடங்கு அந்த இதை கொடுப்பார். அப்போ என்ன வச்சோம், ஓகே நமக்கு என்ன ஹீரோ எந்த டிஸ்டர்பும் இல்லை, நம்ம சரோட 3 மடங்கு நடித்து கொடுத்துறாரு. அது மாதிரி டைமிங் வந்து கரெக்டாக நீங்கள் எத்தனை மணி சொன்னாலும் சரி, 9 மணிக்குன்னா கரெக்டாக 8:30க்கு ஸ்பாட்டுக்கு பண்ணி வந்துடும். நீங்கள் 8 மணிக்குன்னா 7:30க்கு ஸ்பாட்டுக்கு பண்ணி வந்துடும். ஒரு இடம் எப்போ நைட்டு ஷூட்டிங்கில் அதிகம் போக மாட்டார். ஃபஸ்ட்டு கண்டிஷனே நம்மள்கிட்ட சண்டே ஷூட்டிங் வைக்காதீங்க, 6 மணிக்கு மேலே இருக்காது, இல்லை நைட்டு வச்சா மறுநாள் டேயில் ஆஃப்டார் இவ்வளோ இருந்துச்சு. திருப்பாச்சி கொஞ்சம் தான் அந்த விதிலாம் மாறி போச்சு. ஆமாம், ஒரு நைட்டு 2 மணிக்கு விட்றேன், மறுநாள் காலைல 7 மணிக்கு வந்துட்டார். அதில் அந்த இன்னொரு ஐட்டம்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துடுவார். அந்த மாதிரி எனக்கு என்ன அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் கதை கேட்கும்போது தான் சார். கதை கேட்டு கதை பிடிக்கணும். கதை கேட்கும்போது அவருக்கு ஏதாவது 2-3 இடத்துல ஏதாவது நெடு இருந்துச்சுன்னா அது சொல்லுவார். இந்த இடம் இப்படி இருக்குது, இது மாற்றிக்கலாமா, இந்த இடம் இப்படி இருக்குது, இது கொஞ்சம் மாற்றிக்கலாமா. அந்த கதை கேட்கும்போது சில கரெக்ஷன் சொல்லுவார். அதை திருப்பி கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி சொல்லிட்டு ஓகே ஆகிப்போச்சுன்னா ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் வரைய மாட்டார். கதை கேட்கும்போது அவருடைய சொல்ல முடியாது. அது இன்னும் கதை பிடிச்சா தான் அதை பற்றி பேசுவார். கதை எப்படின்னா வேறு பார்க்கலாம்ன்றவர். பண்ணாத இதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு நீ இப்போ இது பண்ண போகிறதில்ல, இது செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இது சரியில்லை, அது சும்மா நோஸ் கட் பண்ணுமா, அதுவும் பண்ண மாட்டார். கதை ஆனால் அதை பற்றி பேச ஆரம்பிச்சார்னா அந்த கதை பிடிச்சிட்டு அர்த்தம். அந்த கிளைமேக்ஸ் எப்படி சரியாக வருமா அப்படின்னாலே ஓகே கதை பிடிச்சிட்டு அர்த்தம். இல்லாட்டா அதை பற்றி பேச மாட்டார். அது பெரிய ஒரு ஏன் பிடிக்கலன்னு காரணம் சொல்லிட்டு ஏன் கரெக்ட் ஓகே முடிச்சு அதெல்லாம் ரொம்ப ஜெனுவன். அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த கரெக்ஷன் சொல்லி பண்ணிட்டோம்னா முடிஞ்சு சார். அதுக்கப்புறம் வந்து திருப்பாச்சி சிவாசி ஆகட்டும் ஸ்பாட்டில் இது வரைக்கும் எந்த தரட்டும் தெரியல. கதை சொல்லும்போது தான் கதை சொல்லி ஏதாவது திருப்பாச்சியில் விட எதுவுமே கரெக்ஷன் சொல்லவர். அதுவும் இன்னொன்று கரெக்ஷன் நான் கேட்கலங்கட்டவர். இப்படி பண்ணலாமான்னு ஒன்றே சொன்னார். அதை நான் அப்புறம் மாற்றிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே அதில் ரொம்ப ஜெனுவன் கரெக்ட். நீங்கள் வந்து சினிமாவுக்கு வர்றதை வந்து உங்கள் வீட்டில் எப்படி விரும்பலையோ அதே மாதிரி விஜய் சினிமாவுக்கு வர்றதை நீங்களும் விரும்பலை. எதனால் அப்படி வந்து அவர் நடிகரான போது நீங்கள் வந்து அதை வந்து பெருசாக ஆதரிக்காமல் முதல்ல விட்டு விரும்பலைன்றது இல்லை சார், ஏன் கஷ்டப்படணும் அப்படின்றது. வெயில்லையும் அதுலேயும் ஒரே பிள்ளையாகி போச்சு நமக்கு. நம்ம வந்து வெயிலில் மழை அது இது இந்த சம்மர்லாம் ஷூட் பண்ணும்போது அப்போ இப்போ வந்து கொடுமையாக இருக்குது. அப்போ அந்த சம்மரே பெருசாக இருக்கும். ஏன் அந்த பிள்ளை கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சி வேண்டாம்னு சொன்னேன். அது எனக்கு இருந்த பிடிவாதம் அப்படியே அவருக்கு இருந்து அதை சாதிச்சார் பாருங்க. நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இன்றைக்கி வந்து விஜயை பற்றி எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் என்னென்னா ரொம்ப ப்ராப்பரான திட்டமிடுதல். அவரால் ஒரு நாள் கூட படப்பிடிப்பு வந்து தாமதமானதே கிடையாது. அதே மாதிரி டப்பிங் தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா விஜய் எந்த 7 மணிக்கு வர்றாருன்னா 7 மணிக்கு வருவார், 1 மணிக்கு கரெக்டாக முடிச்சுட்டு போயிடுவார். இப்படி அவர் ரொம்ப திட்டமிட்டு பணியாற்றுறதுக்கு வந்து பின்னாடி இருந்து அவருக்கு வந்து இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்தவர் நீங்கள்.
இல்லை அது வந்து நான் ஒரு நாள் கூட சார் அவர்கிட்ட இப்படி இருக்கணும்னு சொன்னது கிடையாது, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் வந்து நீங்கள் இயல்பாகவே உங்ககிட்ட இருந்து படிஞ்சிருச்சா இல்லை அப்படி டைரக்ட் பண்ணீங்களா அவர் நீங்கள்? அப்படி இல்லை அந்த முதல்ல 5 படம் பண்ணார்ல, ஆமாம், அதுலேயே வந்து தானே என்னை பார்த்து பார்த்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு. சில விஷயங்களில் நான் வந்து ஒரு நாள் வந்து விஜயை வந்து நம்ம கவுன்சிலில் உட்கார வச்சேன். அந்த இன்ஸ்டன்ட் ஞாபகம் இருக்கா? நல்லா எல்எம்எம் நல்லா பெரிய டைரக்டர். அப்போது இவர் விக்ரமன் அவர் ஷூட்டிங் போய் ஏதோ பிரச்சனை இல்லை சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டார். ஒரு டைரக்டர் பேக்கப் சொல்லாமல் அந்த இடத்துல வரக்கூடாது இல்லை அப்படி இப்படின்னாரு. கிடையாது, நான் அப்போ கவுன்சிலில் ஏதோ வைஸ் பிரசிடென்ட், நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இருந்தாலும் நீ என்னை அத்தனை பேர் கேள்வி வைக்கிறாங்க, நீ வந்து உட்காருன்னு உட்கார வச்சேன். எந்த ஒரு நடிகன் அப்படி வந்து உட்கார்ந்து மேனேஜர் தான் வருவாங்க, நம்ம தான். ஆமாம் ஆமாம், நான் வேணும்னே கொண்டாந்து உட்கார வச்சேன். என்ன பிரச்சனைகள் அங்கே என்ன கொதிப்பில் இருக்கிறாங்க. ஒரு டைரக்டர், இவ்வளோ பெரிய டைரக்டர், உனக்கு விளையாட்டுத்தனமாக வந்துட்டே நீ அதனுடைய விளைவுகளை வந்து பாரு அப்படின்னு உட்கார வச்சேன். உட்கார வச்சு அங்கேயே வந்து நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டு முரளி சாருக்கு நம்ம ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அப்படி ஒரு இன்சிடென்ட்டு. இன்னொன்று வந்து ரெங்கநாதன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இவர் ப்ரொடியூசர், எம்எஸ்சி விஸ்வநாதனுடைய பையன். ஆமாம், அவர் ப்ரொடியூசரு, இவரை டைரக்டர் ஆக்கியிருக்கேன். பிஜிபியில் ஷூட்டிங் ரோடில் உட்கார வச்சு மேக்கப் போட்டிருக்காங்க. அது என்ன நினச்சாரோ தெரியல, என்ன நமக்கு மேக்கப் ரூம் கொடுக்கல, இது எடுக்கலன்னு கோச்சிட்டு வந்துட்டார். நான் உடனே என்ன பண்ணேன்னா, கோபி சார் இப்படி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இப்படி ஏன்னா ரெங்கநாதன் பேச முடியாது, என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு போயிருக்கேன். சொன்ன உடனே என் வீட்டுக்கு 2 பேரையும் கூட வச்சேன், கோபி சார், ரெங்கநாதன், விஜய். சாரி கேளு. ஓ, ரெங்கநாதன்ட்ட கேளுங்க, பெரிய விஷயம். சாரி கேளு. ஒரு டைரக்டர் வந்து நம்மகிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவனா இல்லையான்றது அப்புறம், அவன் டைரக்டர் அந்த படத்துக்கு. நீ பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன, இன்னைக்கு ஒரு நாள் செலவை யார் கொடுப்பா? சாரி கேளு. சாரி கேட்டார் அவர். இப்படி நம்ம வந்து என்ன ப்ரொடியூசர்னா யார் சும்மாவா? நம்ம எப்போவுமே கத்திக்கிட்டு இருப்போம்ல, டைரக்டருக்கு ஒன்றும் மரியாதை இல்லை, ப்ரொடியூசருக்கு ஒன்றும் மரியாதை இல்லைன்னு. இதையெல்லாம் சொல்லி ப்ரொடியூசர்னால் இதுதான், இவ்வளவு வட்டி கடன் வாங்குறாரு, ஒரு நாள் செலவு இவ்வளவு, இது பூரா அந்த ஆரம்ப காலங்களில் அவர் தலையில் ஏற்றிட்டதுனால இன்னைக்கு வந்து அவர் நல்ல ஒரு ப்ரொடியூசர் எதாவது எடுக்கக்கூடாது. ஒரு கட்டுப்பாடான பள்ளியில் படித்தா அதுவே வந்து வாழ்நாள் பூரா உதவுன்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. பட் அவர் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு போது இவ்வளோ பெரிய நட்சத்திரமாக அவர் உயர்வார்னு உங்களுக்கு ஏதாவது தோணிச்சா? இப்போ இல்லை, அது வந்து என் ஒய்ஃப்டே சொல்லியிருக்கேன் நான். ஒரு டைரக்டராக வந்து அப்பாவா இல்லை, ஒரு டைரக்டராக முதல் படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான்றது அந்த படம் எனக்கு காட்டுச்சு, உங்களுக்கு அடையாளம் காட்டுச்சு. அதனால தான் திரும்ப அவர் ப்ரமோட் பண்ணி அந்த ரசிகன்ற ஒரு படம் சில்வர் ஜூப்ளி ஓடும்போது தான் எல்லார் பார்வையும் திரும்புது. ஆமாம், அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னமோ சந்திரசேகர் கையில் காசு இருக்குது, பிள்ளைய வச்சு ஏதோ பண்ணுறாருன்னு தானே பேசிக்கிட்டு. ஆமாம், தேவையில்லாத ஏதோ பண்ணுற மாதிரி உங்கள் மேலே ஒரு விமர்சனம் அப்போ இருந்தது. அப்போ காலம் வேறு மாதிரி முடிவுகள் வச்சுருக்குன்னு அப்போ நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அப்படி வந்தார். அதுக்கு பிறகு நான் வந்து அவர்கிட்டே கணக்கு சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் இப்படி இருப்பேன், இன்னும் 2 வருஷம் போனால் இப்படி இருப்பேன். ஆனால் கரெக்டாக அந்த ப்ரொடியூசரை மைண்டில் வச்சுக்க. ஒரு டைரக்டர்னா டைரக்டர் சஜஷன் எல்லாரும் சொல்லலாம், ஆனால் அவருடைய முடிவை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் போய் இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போது எப்படி வந்து சைலண்ட்டாக இருக்கணும், எப்படி அமைதியாக இருக்கணும். இல்லை, பட் விஜய் ஜென்ரலாகவே வந்து அதிகமாக வெளியில் வந்து பேசுறது இல்லை, வெளியில் இருக்கவங்களுக்கு. பட் ஆனால் அவர் வந்து அவருக்கு இன்னொரு முகம் இருக்குதுன்னு எல்லாரும் அவரோட நெருங்கி பழம்னு சொல்கிறாங்க. இப்படி இங்கே இருப்பாரே தவிர அவருடைய நெருங்கிய சர்க்கிளில் வந்து விஜய் வந்து வேறு சார், ரொம்ப ஜாலியாக இருப்பார். பட் பொதுவாக வந்து எல்லா வெளித்தளங்களில் வந்து அதிகமாக அப்படி பழக மாட்டான்றது உண்மையாது. நானும் அப்படி தானே சார். ஸோ உங்கள் தான் வந்திருக்கு அவர்கிட்ட. நானும் அப்படி தானே. எனக்கு வந்து பெரிய சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது, யார் ஆஃபீஸில் போய் குடிக்கிறது கிடையாது, இது பண்ணுறது கிடையாது. அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா அவரை பற்றி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை வெரி டிசிப்ளைன்ட் ஆர்டிஸ்ட் சார், அது நோ டவுட். அது அந்த பேர் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை வந்து அவர் சம்பாதிச்சிருக்கான்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒவ்வொருத்தரும் அந்த படம் பண்ணி முடித்த உடனே என்கிட்ட சொல்லுவாங்க, சார் என்ன பிள்ளையை பற்றி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எனக்கு கேட்கும்போது போதும் தாண்ட நம்ம
லைஃப்பில் சம்பாதிச்சது. விஜயனுடைய வாழ்க்கையில் திசை திருப்பிய படம், அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகராகிறதுக்கு முதல்ல திருப்பின படம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நடிகன் இவன் மேலே நம்ம பணம் கட்டலான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த படம் ரசிகன். ஆனால் அவனை ஒரு ஹீரோ ஆக்கிட்டேன். அந்த ஹீரோவை நடிகன் ஆக்குனது பூவே உனக்காக, விக்ரமன். அப்படியே செதுக்குனாங்க சார். கரெக்ட். பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, தொடர்ந்து அந்த செதுக்குனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் முருகதாஸ் துப்பாக்கிலாம் ஏதோ ஒரு லெவலுக்கு கொண்டு போய் அட்லி. விஜய் நடித்த படங்களில் வந்து உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்னென்ன சார்? நீங்கள் டைரக்ட் பண்ண படங்கள் நீங்களாக. எனக்கு வெளி டைரக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து சச்சின். சச்சின். ஓ, இத்தனைக்கு அது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையாத படம் இல்லையா? வெற்றி அடையாத படம்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சந்திரமுகி எதுக்கு வந்தது, அது ஒரு காரணம். பட் தனியாக அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக விஜய் இன்னொரு பரிணாமத்தில் அந்த பையன் ஜான் ஒரு லைட்டர் வெயினில் வந்து ஹியூமர் பண்ண வச்சு. ஆமாம், சூப்பராக. அதுவும் பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு வடிவேலோட வந்து ஒரு பெரிய காமெடி. அவரும் இவர் நிக்கிற சீன்ல அவருக்கு ஓவர்டேக் பண்ணுவார் சில இடத்துல. அந்த ஹியூமர்ல வந்து அவரோட நிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. அப்படி அது ரொம்ப ரசிச்ச படம். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சந்திரசேகரன்ற இயக்குனருடைய பார்வை வந்து நீங்க பண்ண படங்கள் உங்க பாணியில வந்து அவரை ரசிக்கணும்னா நீங்க வேற படம் தான் ரசிக்கணும், இந்த படத்தை ரசிக்கீங்கன்றது. இது கில்லி ஒரு அருமையான துப்பாக்கியுடைய ஸ்க்ரீன் பிளே இனிமே ஒரு படத்துக்கு அமையாது. உண்மைதான், அவராலேயே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மைல்ஸ்டோன். சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணார், கஜினி ஒரு மைல்ஸ்டோன், துப்பாக்கி ஒரு மைல்ஸ்டோன். அதே மாதிரி விஜய்க்கு எந்த கதனை, இப்போ சினிமா உலகத்துல வந்து கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க எல்லாரும். விஜய்க்கு எந்த கதாநாயகி சார் ரொம்ப பொருத்தமான கதாநாயகின்னு ஒரு டேரக்டராக உங்களுடைய பார்வையில்? தெரியல சார், அது ஒவ்வொரு படத்துலையும் வந்து இன்னார் தான் பொருத்தம்னு எல்லாரும் புரிஞ்சிடுறாங்க. அது அவங்க ஒருத்தருக்குள்ள ஆட்டிடியூடாக என்னன்னு தெரியல. ஒவ்வொரு படத்துலையும் வர்ற கதாநாயகிகளும் அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த படத்துக்கு பொருத்தமாகிடுறாங்க. தனியாக நான் நினச்சி பார்க்கணும்னா இப்போ ஸ்டார் வேல்யூ இவங்களோட நடித்தா அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் இது வரும்னு சொன்னால் நயன்தாரான்னு சொல்லலாம். ஆமாம். ஆனால் பொருத்தமான ஜோடியா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே எல்லா காலகட்டத்தில் துள்ளாத மனம் துள்ள இடத்துல சிம்ரன் வந்து அப்படியே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி அசின் விஜயோட வந்து பிரமாணம் நடிச்சிருப்பாங்க போக்கிரியில். இப்போ விஜயவே நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், ஒவ்வொரு அணுவாக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் எங்கேயாவது நம்ம டயர்டாகி போய் வீட்டில் உட்காந்தோடனே சில பிட்ஸ்லாம் போடுறாங்களே டிவியில், அதில் ஒரு தகப்பனாக ஒரு டைரக்டராக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். வீண் போகலை, எங்கேயோ கடவுள் கொண்டாந்துட்டாரு. உழைக்கணும் சார், அது கரெக்ட். ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாஸ்டர்கிட்ட போய் அவர் தன்னை வருத்திக்கிட்டு அந்த ரிஹர்சல் பார்த்து அதுக்கப்புறம் போகிறார்ல. எல்லாம் குழந்தைங்கள்லாம் பிடிக்குதோ நல்லா டான்ஸ் ஆடுறான்னா சும்மா இல்லை, அதுக்கு நம்ம வந்து உழைச்சாகணுன்ற ஒரு டெடிகேஷன் உழைப்பு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அவருடைய உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. எனக்கே இந்த சம்மரில் வந்து EVPயில் அங்கே ஷூட்டிங், நமக்கு வெளியே வந்தால் மயக்கம் வருது. நான் ஒரு நாள் கேட்டேன் இப்போ ரீசெண்ட் டேஸில், ஏன்பா இப்போ நீ நினச்சின்னா வேற எங்கேயாவது ஊட்டி கீட்டி அப்படி வைக்கலாமேப்பா. பதிலே சொல்ல மாட்டேன். அவங்க பிளான் பண்ணுறாங்க, நான் நடிக்கிறேன், பணம் வாங்குறேன்லப்பா. நான் அன்னைக்கு சொன்னதை அவர் திருப்பி என்கிட்ட சொல்கிறார், பணம் வாங்குறேன்லப்பா, அது எங்கள் ஷூட்டிங்கை நம்ம பண்ணி தானே ஆகணும். இல்லைடா எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த வெயிலில் வெளியே வந்தால் மயக்கம் வருது. இந்த வருஷம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவர் வந்து EVPயில் ஷூட்டிங், அதே ரொம்ப கொடுமையான ஏப்ரல் மேலே. இந்த விஜயனுடைய சினிமா வாழ்க்கையை வந்து பூரா நீங்கள் தான் வந்து ஃபுல்லாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. அவர் கதை கேட்குறதெல்லாம் இப்போ அதெல்லாம் காலம் சார், அதெல்லாம் ஒரு காலம் சார். அது இப்படி படங்கள் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்துட்ட ஹீரோ வந்து ஹீரோயின் சப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க சார். ஆமாம். நீங்கள் 2 ஹீரோயின், அந்த படம் பேர் என்ன, நினைத்தேன் வந்தாயா? ஆமாம், நினைத்தேன் வந்தாய். 2 ஹீரோயின் தெலுங்கில் பெரிய பெல்லி சந்தடி. ஆமாம். அந்த ரைட்ஸை நான் வாங்கி வச்சுக்கிட்டு 2 வருஷமாக நடிக்க மாட்டேன்னு சொன்னார். அதில் எனக்கு என்ன இருக்குது, பெரிய வெற்றி படம். இந்த படம் வெற்றி ஆகும்போது விஜய் படம் தான் சொல்லுவாங்களே தவிர அந்த ஹீரோயின் பேர் வர மாட்டாங்க, நீ நடி அப்படின்னு சொன்னேன். அதே போல் பிரியமானவளின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா சிம்ரன். ஆமாம், டாமினேட்டிங் ரோல் சிம்ரன். அதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு. இந்த படம் வெற்றியாகும்,
அது கரெக்ட், வெற்றி படம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து இந்த முதல்ல அந்த அவர் விக்ரமன் படம் ட்ராப் ஆன பிறகு இன்னொரு படம் ஆரம்பித்தோம் நம்ம வெங்கடேஷ் பகவதி. அதில் தான் சார் ஆக்ஷன் ட்ரை பண்ணோம். வில்லன்கள் ஏய் அப்படின்னு கத்துவானுங்க, திருப்பி நம்ம ஏன்னு கத்தணும். இப்போ என்னப்பா இது அப்படின்னு ஆக்ஷன் தான் இருந்தாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்ததே திருமலைன்னு வந்துச்சு, அது தூக்கிடுச்சு. அவர் ஒரு நல்ல டைரக்டர். அப்படி இயக்குநர்கள் அப்படி செதுக்கிட்டாங்க சார். டைரக்டருடைய பங்கு இல்லாமல் ஒரு நடிகை வந்து பிரமாமா பிரகாசிக்க முடியாத ஒன்று. ஒரு 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 என் மகனை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணேன், என்னை கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. சரி நானும் வந்து அது ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறது, அது அந்த அந்த அவமானத்தையெல்லாம் நான் வந்து வேறு மாதிரி பண்ணிக்கிட்டீங்க. டைஜஸ்ட் பண்ணிட்டு எப்படியாவது கொண்டாடணும். இந்த ரசிகன் எல்லோரும் கூட சொன்னாங்க, என்ன அவ்வளவு செக்ஸியாலாம் படம் எடுத்து வச்சுருக்கிறாரு பிள்ளைய வச்சு அப்படின்ட்டு. பசங்க மத்தியில் போகணும், அவ்வளோதான் அந்த வெற்றி. அது ஒரு ஹீரோ, எல்லாரும் ஹீரோவாக இல்லை சார். அந்த ஹீரோ ஒரு நடிகனாகிறதும் நடிகன் ஸ்டார் ஆகிறதும் வந்து அவங்கவுங்க பர்சனல் உழைப்பு கிடைக்கக்கூடிய டைரக்டர்ஸ். இது ரெண்டும் அவருக்கு அமைஞ்சது. பார்த்தீங்கன்னா இப்போ முருகதாஸ், அட்லி, ஏஎல் விஜய் எல்லாரும் பார்த்தீங்கன்னா படங்கள் மேக்கிங் பாணி வேற இருக்கலாம், ஆனால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நீங்கள் முன்னாடி பண்ண படங்களுடைய இன்னொரு மாதிரி வெளிப்பாடு இருக்காது அந்த படங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜயும் சேர்ந்து திருப்பி எப்போ ஒரு படத்தை ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம்? அது டைரக்ஷன்றது நிச்சயமாக நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம் சார். இப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அது பண்ணலாம். அவருக்கு அப்படியே நான் எனக்கு படம் பண்ணும்போதெல்லாம் எல்லாம் சொல்லிடுவார், நீங்கள் செட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனு. ஏன்ப்பா அப்படின்னு. இல்லைப்பா நீங்கள் செட்டுக்கு வந்தால் எனக்கு டெலிகேட்டாக இருக்கும், செட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கண்டிஷனே போட்டுறாரு. படம் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் விஜயகாந்துக்கு அடுத்து சினிமா ஆக்சுவலாக பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக வந்திருக்க வேண்டிய ஒரு விஜய். அவருடைய வளர்ச்சியை வந்து எதனால் அந்த மாதிரி தடைப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? கடைசியில் வந்துட்டீங்களா? இல்லை சார், இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து முதல்ல ஒருத்தனை பிடிக்கணும் சார். அதுதான் ஃபுல்லாக இருக்கே இப்போ ஆல்ரெடி அவருக்கு. முதல்ல பிடிக்கணும், பிடிச்சிருச்சுன்னு இப்போ தெரியுது நமக்கு. ஆனால் ஒரு நடிகனாக பிடிச்சிருக்கு, ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நினச்சி அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, நல்லா இருக்கிறாரு. ப்ரொடியூசர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இப்படி ஒரு நடிகன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடுச்சு விஜய்க்கு. நல்ல நடிகன் மட்டும் இல்லை, ஒரு நல்ல பையன் அப்படின்ட்டு. அந்த நல்ல பையன் பேர் எடுக்கிறது சாதாரணமான விஷயம். அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியலுக்கு போகும்போது அது எப்படி அது அந்த இமேஜ் எப்படி மாறும் அப்படின்றது கணிக்க முடியல சார் இன்னைக்கு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அரசியலை வந்து தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கூட விஜய் இருந்திருக்காரு இல்லையா? இப்போ அப்படி ஏதாவது தீர்மானிக்கிறதா இருந்தால் அவர் தான் பர்சனலாக திங்க் பண்ணணும், அவர் பர்சனலாக நினைக்கணும். அது படங்களில் அவருடைய ஆதங்கம் வெளிப்படுது, அதை நான் பார்க்குறேன். நான் ஒரு படத்துலையும் எதையோ ஒன்று சொல்லணும். என்னுடைய ஆரம்பகால படங்களில் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்ல, ஒரு சமுதாயத்துக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கார். அதே மாதிரி அவருடைய அரசியல் வந்து அவர் உள்ளுக்குள்ள மைண்டில் இருக்குன்றது ஒரு படத்துலையும் ஒரு இடத்துல வெளிப்படுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அரசியல் இருக்கா, சமூகம் சார்ந்த ஒரு பொறுப்பு இருக்குதா அப்படின்றது தான் எனக்கு. நானே வந்து பெருசாக அரசியல் பற்றி பேசுகிறதில்ல அவர்கிட்ட. அதாவது சமூகம் சார்ந்த பொறுப்புன்னு சொல்லும்போது சமூகம் இப்படி இருக்குதே, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சாதாரண ஆள்கள் கூட கேட்கலாம் சார். சரி, ஒரு பெரிய நடிகனாக இருக்கிறதுனால அந்த ஆதங்கத்தை தன்னுடைய படங்களில் கொட்டுறாரு. சர்க்காரில் வந்து அந்த கடைசி சீனில் ஓட்டு போடணும் ஒவ்வொருத்தனும்னு ஒரு மேட்ரு சொல்கிறாரு. ஒரு விரலில் ஒரு புரட்சி இருக்குல்ல, கரெக்ட். நிச்சயமாக அந்த என்னைக்காவது ஒரு நாள் அந்த புரட்சி ஏற்படும்ல. பணமாக ஓட்டு போடணுன்ற ஒரு நிலைமை இப்படி படங்களில் சொல்லி 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 மக்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு நாள் இந்த விழிப்புணர்வு வரணும்ல. இந்த இளைஞர்கள்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாங்கன்னா நிச்சயமாக அந்த ஒரு காலகட்டம் வரும். அதை அவர் படங்களில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அப்படி படங்கள் பண்ணும்போது சில எதிர்ப்புகளும் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து திரைப்படங்களில் வந்து விஜய் சந்தித்த அளவுக்கு போராட்டங்களோ பிரச்சனைகளோ வந்து எந்த நடிகரும் சந்தித்ததில்லை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா அரசோட வந்து பல நேரங்களில் நெருக்கமாக இருந்திருக்கார்.
நீங்கள் கலைஞரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலத்தில் வந்து அவரோட ஒரு நெருக்கமாக இருந்தீங்க. ஆனால் அவராலேயே அந்த கலைஞர் ஆட்சியிலேயே சில பிரச்சனைகள் வந்தது. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு கூட உங்களுடைய வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க நீங்கள் ஒரு தரம். ஆனால் அவங்களாலேயும் உங்களுக்கு வந்து சில காலகட்டத்தில் பிரச்சனை இருந்தது. இதெல்லாம் வந்து அவர் வந்து அரசியல் ஒரு பெரிய சக்தியாக உருவாயிடுவோர்ன்ற ஒரு சின்ன பயம் கூட சொல்லலாமா? அதை இல்லை, அது உண்மை தானே சார், இருக்கும்ல. இன்னைக்கு ரசிகர்கள்லாம் வந்து ஒரு பிறந்தநாள் இன்னைக்கு பேனர் கூட வைக்க முடியலப்பா எங்களுக்கு அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. பேனர் கூட வைக்க விட மாட்டேன்றாங்க. இப்போமா இப்போ ரீசெண்டாக இந்த அதுவும் பர்டிகுலராக இந்த பிறந்த நாளைக்கு நான் கேள்விப்பட்டேன். எங்கிட்ட வந்து ஆதங்கப்படுறாங்க பசங்க, அப்பா என்னப்பா இது வச்சா உடனே எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இன்னும் தொடருது. அப்போ தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது என்னமோ. ஆனால் வந்து நான் எப்போவுமே வந்து கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவன். அவன் எதாவது நினச்சிட்டு, கடவுள் எதாவது நினச்சிட்டு அதை யாராலையும் மாற்ற முடியாது. உண்மை. என்ன நினச்சிருக்காரு, காலம் என்ன முடிவு பண்ணியிருக்குன்னு யாருக்கு தெரியும்? காலங்கள் மக்கள் முடிவு பண்ணணும். மக்கள் முடிவெடுத்து ஒரு தலைவன் வந்து நான் உங்களுக்கு தொண்டு செய்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு தலைவன் வர்றதுக்கும் ஜனங்களா பார்த்து நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு வித்தியாசம், எங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுன்னு கூப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி ஒரு காலகட்டங்கள் வந்தால் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.